எஸ்ஜி சூர்யா சார், நான் வந்து உங்களை கேமரால பார்த்தேன். எங்க இருக்கீங்க? சும்மா அப்படி அங்க இருக்கீங்களா? சாரி, சாரி, சாரி. ஒரு கூட்டத்துல கூட நீங்க அப்படியே ஜொலிச்சுட்டு இருப்பீங்க யூசுவலா. மறைச்சிட்டாங்க உங்கள. கொஞ்சம் எந்திரிக்கீங்களா எனக்காக? ஃபர்ஸ்ட் எஸ்ஜி சூர்யா சாருக்காக ஒரு போடலாமாப்பா? கம் ஆன், சம் whistles in the house. சார், இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஒகேஷன். ஃபர்ஸ்ட் உங்களுடைய வாழ்த்து உங்களுடைய நண்பனுக்கு சொல்லிருங்க. Congrats and all the very best to the young and iconic personality அவதரிச்சுக்கிட்டு இருக்கிற நம்ம ரவி மோகன் சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவர் எப்பொழுதுமே ஜெயமோடு இருக்கணும்னு நான் வாழ்த்துறேன். அழகா சொல்லியிருக்கீங்க. இப்போ ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். நாங்க உங்களுக்கு கேமரால ஒரு சில பேரினுடைய ஃபோட்டோ காட்டுவோம் இப்போ. ஓகேயா? அவங்க இங்கே தான் இருக்காங்க. ஆனால் அவங்களுடைய முகம் மட்டும் உங்களுக்கு தெரியும். ஓகே? அவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் வாய்ஸ் மட்டும் நீங்கள் எனக்கு சொல்லணும். உங்களை மாதிரி ஒரு கிரியேட்டிவ் பர்சனாலிட்டி இல்லை அப்படின்னு எனக்கு தெரியும். அதனால தான் உங்க கூட நம்ம இந்த கேம் ஆரம்பிக்கிறோம். என்ன இது சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு? அப்படிதான் சார் நான். அதனால கொஞ்சம் புரிஞ்சு பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். ஆரம்பிக்கலாமா? எல்லாருடைய முகம் வந்து கேமரால வரும். எஸ்ஜி சூர்யா சார் டக்குன்னு அவங்களுடைய மைண்ட் வாய்ஸ்ல என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல போறாரு. ஓகேயா? நீங்க கை தட்டினா தான் கேம் ஆரம்பிக்க முடியும். ஓகேயா? ஓகே, லெட்ஸ் கோ. ஃபர்ஸ்ட் பஞ்ச் ஆக போற முதல் முகம் எது? லெட்ஸ் ஹேவ் a look. என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்காரு கார்த்தி அவர்கள்? சர்தார் 2 சர்தார் 2 வேற லெவலில் ரெடி ஆகிட்டு இருக்கு. அதோட நாயகன் இங்கே இருக்கிறாரு. ஜெயமோகன் சாருக்கும் மோகன் ரவி சார், ஜெயமோகன் ரவி சாருக்கு கார்த்தி சாருக்கு இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் யாருக்கும் சொல்லி தெரிஞ்சிக்க வேண்டியதில்லை. ஸோ டெஃபினட்டாக இது ஒரு நல்ல ஒரு ஈவெண்ட். அந்த ஈவெண்ட்டில் ஃபஸ்ட்டு கார்த்தி சார் முகத்தை காட்டி எனக்கு பேச சொன்னது ரொம்ப சந்தோஷம். அதுவே ஒரு நல்ல பாசிட்டிவிட்டியான ஒரு விஷயம். வெரி வெரி பாசிட்டிவ் பர்சன். ஒருத்தன் தன் எடுத்துக்கொண்ட வேலையை வந்து ரொம்ப சிரத்தையாக முடிக்கக்கூடிய ஒருத்தர். அது என்ன இருந்தாலும் கமிட்மெண்ட், அந்த கமிட்மெண்ட்னா அதுக்கு நிற்பார் அவர். அந்த மாதிரியான ஒரு பர்சனாலிட்டி. அவர் ஏன் ரவி மோகன் சாரோட ஃப்ரெண்டாக இருக்காருன்றது இப்போ எனக்கு புரியுது. ஏன்னா அவரும் அதே நேச்சரில் இருக்கிறது தான் ரவி மோகன் சாரும். இன்றைக்கி ஒரு பெரிய பொறுப்பு எடுத்திருக்கிறாரு. டெஃபினட்டாக ஃபீலிங் வெரி ஹாப்பி. நம்ம என்ன கோடம்பாக்கத்தில் இருக்கோமா இல்லை பாம்பே பேண்ட்ராவில் இருக்கோமான்னு ஒரு டவுட் வந்துருச்சு. அந்த அளவுக்கு மட்டும் பின்னி எடுக்கிறாரு விஷயங்கள. நான் அவருக்காக பாருங்கள் என்ன அவருடைய என்ன நல்ல மனசு இருந்தால் எல்லாரும் அவருக்காக இன்றைக்கி வந்து நிற்கிறாங்கன்னா, ஸோ அவர் சம்பாதிச்ச மிகப்பெரிய சொத்தே அவர் நண்பர்கள் தான் அப்படின்றத நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக தேங்க்யூ ஸோ மச் சார். ஆல் தி வெரி பெஸ்ட். டக்குன்னு கலாயிலேருந்து ஆரம்பிச்சு அப்படியே வாழ்த்துக்கள் முடிச்சிட்டீங்க. இன்னொரு பஞ்ச் உங்களுக்காக இருக்கு, ஒரு ஸ்பெஷல் பஞ்ச். நீங்க சின்ன பிள்ளைத்தனமா கேள்வி கேட்கிறீங்க, நான் பெரிய மனுஷத்தனமா பதில் சொல்லிட்டு இருக்கேன். சார் எல்லாம் கேட்க சொல்றாங்க சார், அதனால கேட்க வேண்டிய ஒரு கட்டாயம். அடுத்த பஞ்ச் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். அடுத்த முகம் இதோ. இதுதான் சார் உங்க டக்கா பாஸ். என்ன பாஸ்? காதல 10 பேர் கத்துறாங்க. க்ளோஸ் இப்ப வந்துருச்சுப்பா. ஓகே, அவருக்கு தெரியும். இவருடைய மைண்ட் வாய்ஸ்ல இப்ப என்ன ஓடிக்கிட்டு இருக்கு சொல்லுங்க நீங்க. இவரை பார்த்த உடனே நமக்கு வருது, இவர் மைண்ட் வாய்ஸ் எல்லாம் நான் சொல்ல மாட்டேன். என் மைண்ட்ல என்ன வாய்ஸ் வருது அவரை பார்க்கும்போது அதைத்தான் நான் சொல்ல முடியும். என்ன சார், கரெக்டு தானே சார்? எங்க டான் அவரு என்ன இன்னைக்கு மதராசியா கலக்கிட்டு இருக்காரு. ஓகே தானே? எல்லாமே எல்லாம் ஒரு படத்தோட ரெடியாக இருக்காங்க. அப்படி பேங்க் ஆனால் எல்லாமே லான்ச் ஆக போகுது, ரிலீஸ் ஆக போகுது, கலக்க போகுது. சூப்பர் சூப்பர். நீங்கள் இப்போ உட்காருங்க, நல்லா இங்கே ஒரு க்ளோஸ் அப் வைங்க. அங்கே எஸ்கே கிட்ட போய் இவருடைய மைண்ட் வாய்ஸில் என்ன ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டுடலாம். பிகாஸ் சிவா உங்களுக்கு தெரியும் நம்ம ஏன் இங்கே வந்து இங்கே எல்லாருக்கிட்டையும் பேசுகிறோம், அங்கே என்ன ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு மற்றவங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஓகேயா? ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாமா ஃபார் சிவகார்த்திகேயன் அவர்கள். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் அ ஃபேபுலஸ் ஆடியோ லான்ச். இதுதான் நடந்துச்சு அண்ட் செம்மையாக இருந்துச்சு. ஃபோட்டோஸ் அண்ட் ட்ரெய்லர் எல்லாமே. இப்போது மைண்ட் வாய்ஸ் கேம் புரிஞ்சிருச்சு இல்லையா உங்களுக்கு? எல்லாருக்கும் ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு ஒருத்தருடைய முகத்தை நாங்கள் வந்து பஞ்ச் பண்ணி காட்டுவோம். அவங்களுடைய மைண்ட் வாய்ஸில் என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு நீங்கள் சொல்லணும். ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். இது இன்னும் கொஞ்சம் நேரம் போகும் அங்கே ரெடி ஆகிற வரைக்கும். ஸோ அந்த கேப்பை தான் ஃபில் பண்ணிகிட்டு இருக்கோம். இது
தொட்டு கண்டுபிடிச்சிட்டீங்களே. தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம் மாதிரி எல்லா ஈவெண்ட்லேயும் நடக்கிறது தான் இது. பட் என்ன யாராவது ஒருத்தர் பஞ்ச் பண்ணி அவங்க மைண்ட் வாய்ஸை நான் சொல்லணுமா? பட் இங்கே இருக்கவங்க மைண்ட் வாய்ஸ் எல்லாம் ஓப்பனாக வெளியே சொல்ல முடியாது. அதில் ஓகே. இன்னைக்கு ஃபங்க்ஷனை நல்லபடியாக நடத்தி முடிக்கணும், படத்தை கரெக்டாக எடுக்கணும், அது வரைக்கும் மூஞ்ச சிரிச்சா மாதிரியே வச்சுக்குவோன்னு அவர் உட்காந்து இல்லை இதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம ப்ரொடியூசர் ஆகும்போது ஃபஸ்ட்டு வர வேண்டிய ரியாக்ஷனே இதான் சார். எது நடந்தாலும் நாம் அப்படின்றது. பட் உங்களுடைய இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு, உங்களுடைய மனசுக்கு, நீங்கள் இவ்வளோ பேரை சம்பாதிச்சிருக்கிறதுக்கு இந்த ஸ்டுடியோஸும் சரி, இதில் வரப்போகிற படங்களும் சரி சூப்பராக வரும் சார், பிளாக் பஸ்டராக வரும். ஸோ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கொலாபரேட் பண்ணுறோன்னு பேசியிருக்கோம். அதெல்லாமும் டெஃபினட்டாக நடக்கும். அண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இங்கே வந்ததில். அவரை பற்றி நிறையா சொல்ல வேண்டியிருக்கு, நான் அப்புறம் சொல்கிறேன். இல்லை இல்லை, இது வந்து மைண்ட் வாய்ஸ் கேம் மட்டும்தான். அவருடைய வாழ்த்துக்கள் ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து ஸ்டேஜில் சொல்வீங்க. அண்ட் வி ஹவ் லாட்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஃபார் யூ. இன்னும் ஒரே ஒரு பஞ்ச் உங்களுக்கு, அண்ட் தென் ஐல் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் பர்சன். ஓகேயா? டக்குன்னு நீங்கள் பஞ்ச் அடிச்சாதான் அவருடைய பஞ்ச் டைலாக் நம்ம எல்லாருமே கேட்டு ரசிக்க முடியும். உங்கள் மைண்டில் என்ன ஓடிட்டு இருக்குன்னு அவர் சொல்ல முடியாது, சொல்ல முடியற நிலைமையில இல்லை உங்களுடைய தாட்ஸ்ன்னு அவர் சொல்லியிருக்காரே. இப்போ நீங்கள் என்ன சொல்ல போறீங்க பதிலுக்கு? விஜய் சூர்யா சாருக்கு என்ன ஓடிட்டு இருக்கு இப்போ? நானே இப்போ தான் டைரக்ட் பண்ணலான்னு போனேன், ஆனால் என்னை திரும்பவும் நடிக்க கூப்பிட்டு வந்துட்டார் இந்த ரவி சார். இப்போ நான் நடிக்கிறதா டைரக்ட் பண்ணுறதா எதை பண்ணணும்னு தெரியாமல் இருக்கேன். ஆனால் அவர் எல்லாமே பண்ணுவார் அவர். ஸோ அப்படிதான் விஜய் சார். பக்கத்தில் இருக்கிற உங்களுடைய சூப்பர். நீங்கள் சுதா மேம்க்கு மட்டும் க்ளோஸ் அப் வைங்க, அவங்க மைண்ட் வாய்ஸ் அத்தனையும் நான் சொல்கிறேன். ஓகே, கம் ஆன் அந்த க்ளோஸ் அப் மட்டும் வைங்க, அங்கே க்ளோஸ் அப் மட்டும் வைங்க. ஏன்னா அவ்வளோ ஸ்வீட்டாக அவங்கள வந்து ரசித்து பார்த்துட்டு இருந்தாங்களா, அதனால தான் கேட்டேன் அந்த சைட்லேருந்து. ஆமாம், சான்ஸே இல்லையா? இல்லை மேம் பொறுத்த வரைக்கும் என் சைடு வராத வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்றது தான் சுதா மேம். ஏன்னா இன்னும் எங்களுக்கு படம் பேலன்ஸ் இருக்கு, அது மட்டும் விட்டுருங்க ப்ளீஸ். I will take care of it. I will take care of it. Thank you Shiva. Thank you so much as always. And ஒரு சில பேர் வந்து obviously அவங்களுடைய blessings and அவங்களுடைய wishes கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. So we'll just go to Shraddha next. You're looking lovely today. Your wishes for Ravi avargal and the start of his new venture. In the side. Sorry. Well, I can look at him also. But Ravi sir, இது உங்களோட முதல் ப்ரொடக்ஷன். I know your heart must be, like trembling. ஆனால் we will all do the best we can. இந்த படம் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகட்டும்னு I really wish for you. I'm also so excited to be sharing screen space and performing with you. My best wishes. Thank you very, very much. And அது மட்டும் இல்லாமல் மலேசியாவிலேருந்து we've got some very, very special guests in the house. So sir, உங்களுடைய wishes for Ravi Mohan avargal. I wish all the best to Ravi Mohan. And I must tell you, I must admit the fact, இவ்வளோ நண்பர்கள் வந்திருக்காங்கன்னா ரவி மோகன் வந்து ஒரு நடிகராக மட்டும் இல்லை, பீங் சக்ஸஸ்ஃபுல் இஸ் anyone can become be successful. பட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்து ஹம்பிளாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். That's the toughest. So that's I think that should be the success story of Ravi Mohan. Anybody can become successful, but being humble is the most toughest thing. And I must admit the fact that Ravi Mohan have succeeded. I wish him all the best. All right, thank you very much for your support. உங்களை நான் பார்க்கவே இல்லையே, எப்போ வந்தீங்க? மைக் எடுங்க, கொஞ்சம் நில்லுங்க எங்களுக்காக. எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ. உன் பின்னாடி தான் நின்ன. அப்படியா? இப்போ முன்னாடி வந்துட்டீங்களா, அதனால தான் பார்த்தேன். ஒரு மைண்ட் வாய்ஸ் கேம் விளையாடலாமா? உங்கள் மைண்ட் வாய்ஸில் என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் உங்களுடைய பிரதருக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லுங்கள். ஏமா அப்படி மாட்டி விடுற? எப்போதுமே மாட்டி விடுறது தானே. என் மைண்ட் வாய்ஸ் எப்பவுமே ரவி சார் என்னை நம்பி ஒரு படம் பண்ணுறாரு, அது பெருசாக வரணும், பெரிய ஹிட் ஆகணும், அவர் பெரிய ப்ரொடக்ஷன் ஆகணும்னு ஆசை. கண்டிப்பாக நடக்கும். இப்படி நல்லவராக நடித்தா மட்டும் என்ன, அந்த வாழ்த்துக்கள் கண்டிப்பாக இருக்குது. அதை தாண்டி என்ன யோசிச்சுட்டு இருந்தீங்க இப்போ? எனக்கு அதான் நல்லத்தனமாக நான் யோசித்தேன், வேறு எதுவும் இல்லை. நீ யோசிக்கிறமே நான் யோசிக்கல. அப்படியே நான் பின்னாடி அவனை உள்ளே விடாதீங்க, சேரு போடாதீங்கன்ற மாதிரி நான் யோசித்தேன்.
இல்லையா ஓகே நீங்க ரொம்ப நல்லவர் தான், நல்ல நல்ல மாதிரி தான் அது யோசிப்பீங்க. கொஞ்சம் நல்லா சிரிச்ச மாதிரி சொல்லு. அதுனா அப்படியே நல்லவர் தான், குழா சண்டை போடுற மாதிரி. ம். ரொம்ப நல்லவர், நல்ல Thank- மாதிரி யோசிப்பீங்க. ரொம்ப நன்றிம்மா. Thank you very much. ரொம்ப கிரிக்கெட் தங்கச்சி. கிரவுண்ட்ல சந்திக்கலாம். நன்றிம்மா, நன்றிம்மா தங்கச்சி. மைக்க கொடுங்க சார். ஆல்ரைட், தேங்க்யூ வெரி மச். அஃப்கோர்ஸ் உங்ககிட்ட கண்டிப்பா கேட்கணும் அப்படின்னு குரு சொல்றாங்க. இன்னும் ஸ்டேஜ் ரெடியா இல்லையா? இல்லை அதான் Okay. இன்னும் ஒரு எல்லாருக்கும் நிமிஷம் வணக்கம். இருக்கா? குட் மார்னிங். குட் மார்னிங். வணக்கம். நீங்களும் எல்லாருடைய மைண்ட் வாய்ஸை நீங்க கேட்டுட்டு இருந்தீங்களே, உங்களுடைய மைண்ட் வாய்ஸ் இப்போ என்ன சொல்லுது? ஐயோ இவ்வளோலாம் இன்ட்ரெஸ்டிங்காக யோசிச்சு சொல்ல முடியாது. சரி, உங்களுடைய ஃப்ரெண்டோடைய wishing him முகத்தை நாங்க best. காமிக்கிறோம். Very happy. இப்போ அவருடைய மைண்ட் வாய்ஸ். ரவிக்கா ம். அதான் சிவா சொல்லிட்டாப்லே, ஆ. ப்ரொடியூசர் ஆனவங்க கஷ்டம் ப்ரொடியூசருக்கு மட்டும்தான் தெரியுங்கிற மாதிரி. அதனால தான் அந்த ப்ரொடக்ஷனுக்குள்ள நான் போவே இல்லை. நான் ரஜினி சார் வரைக்கும் அட்வைஸ் பண்ணாரு, ப்ரொடக்ஷன் மட்டும் வேண்டாம் அப்படின்னு. அதனால ஆனால் ஐ திங்க் ரவி இஸ் காட் பிளான்டா ரொம்ப நாளாக வந்து திட்டம் போட்டு ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காரு. நாங்கள் இன்ஃபேக்ட் எனக்கு ஒரு கதையெல்லாம் வேற சொல்லியிருக்காரு. இவ்வளோ சீக்கிரமாக அவர் ஒரு பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணி இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளோ கிராண்டாக ஒரு விஷயம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ ஆல்ரெடி இஸ் ஷோயிங் வாட் ஹீஸ் கேப்பபிள் ஆஃப். ஸோ இன்னும் பெருசாக வரும் தான் நான் நினைக்கிறேன். So, பியூட்டிஃபுல், எவ்வளவு அழகா சொன்னீங்க. So lovely to hear. Thank you very much கார்த்தி. Thank you. ஆர்டினரி மேனுடைய கிளாப்போட யோகி பாபு அவர்கள் பெற்றுக்கொள்கிறார். யோகி பாபு அவர்களே மைக் எடுங்க. ஃபர்ஸ்ட் ரவிமோகன் அவர்கள் தான் டிரெக்டர் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே உங்களுடைய ஃபர்ஸ்ட் தாட் என்னவா இருந்துச்சு? பில்டப் கொடுத்து இது நாங்கள் முதல்ல எப்பயோ கோமாளிலே பேசினது, நாங்கள் 2 பேரும். சொல்லுங்க. கரெக்டா சார்? கோமாளி டைம்லேயே பேசணும். அப்பப்போ கதை பேசிகிட்டு இருப்போம். அப்போ ஒரு டைம் சொன்னார் சார், கண்டிப்பாக ஒரு படம் பண்ணால் உன்னை வச்சு தான் பண்ணுவோம் யோகி பாபுன்னாரு. சார் ரொம்ப நன்றி சார். டக்குன்னு மறந்துடுவாங்க, ஆனால் நீங்கள் 6 வருஷம் இல்லை என்னை வச்சு பண்ணணும்னு நினச்சி பார்த்தீங்களா? ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ, ரொம்ப நன்றி சார். வாட் அ ஸ்பெஷல் டே இட் இஸ் ஃபார் யூ ரவி. ஏன்னா உங்களுடைய முதல் அண்ட் 2ஆம் தயாரிப்பு ஒரே நேரத்தில் நீங்கள் பூஜை போட்டிருக்கீங்க. அண்ட் உங்களுடைய ஃபர்ஸ்ட் டிரெக்டோரியல் டெபியூவும் நீங்கள் இந்த ஸ்டேஜில் அனௌன்ஸ் பண்ணியிருக்கீங்க. எவ்வளோ ஸ்பெஷலாக இருக்குது இந்த மூமெண்ட்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர்கிட்ட கேட்டேன். அவர்கிட்ட மைக்கு குத்திங்கன்னா சொல்லுவார். எல்லா கேள்விக்கும் நீங்கள் பதில் சொல்ல முடியாது. இல்ல அவர் சந்தோஷமோ என் சந்தோஷமோ ஒண்ணுதான். ஏன்னா முதல் தடவை டைரக்ட் டைரக்டர் பண்றேன். விட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க பாத்தீங்களா? எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போ டைம் கம்மியா இருக்கிறதுனால ஒரு சில விஷயங்கள் சொல்றேன். அப்புறமா உங்க எல்லார்கிட்டயும் பேசணும்னு ஆசைப்படுறேன். முதல்ல வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் என் மனமார்ந்த நன்றி, சிரம் தாழ்த்தி வணங்குகிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு தெரியாது இது எனக்கு எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு. உங்களுக்கு தெரியாது, எனக்கு மட்டும்தான் தெரியும். அது இங்கே மட்டும்தான் இருக்கு. ஸோ தேங்க்யூ எவ்ரிபடி. அண்ட் நான் டைரக்டர் ஆயிட்டேன், ப்ரோமோலாம் பண்ணிட்டேன். உங்ககிட்ட சொன்ன மாதிரி யோகியை வச்சு தான் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். யோகியும் வந்து கண்டிப்பாக பண்ணுவோம் சார்னு சொல்லி சொன்னார். ஸோ இந்த ஒரு சந்தோஷமான நேரத்தில் இந்த மாதிரி ஒரு மேடையில் உங்கள் முன்னாடி 2 படத்தினுடைய பூஜை நடக்குது அப்படின்னு நினைக்கிறதே எனக்கு வந்து மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸ்பீச் நான் அப்புறமா வச்சுருக்கேன், நான் அப்புறமா தரேன். தேங்க்யூ. ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு. அதுவும் மனசுலேருந்து வந்துச்சுல்ல, நான் டைரக்டர் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ வருஷமாக நீங்கள் அந்த கனவு கண்டிருப்பீங்க? அந்த கனவு இன்னைக்கு 44 வருஷம் ஆயிடுச்சு. அன்பிலீவபிள். நீங்கள் பிறந்தே 24 வருஷம் தானே ஆச்சு? சினிமா குடும்பத்தில் தானே பிறந்து. தேங்க்யூ அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஒரு பெரிய பெரிய ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். இங்கே வந்திருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். ப்ரெஸ் மீடியா ஃப்ரெண்ட்ஸ், இண்டஸ்ட்ரி ஃப்ரெண்ட்ஸ், சாரோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் என்னோட டீம் எல்லாருக்கும் என்னோட வணக்கம். ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட். ஏன்னா அதான் டேட்டும் கொடுத்து காசும் கொடுத்து படமும் கொடுத்து இதை ப்ரொடியூஸ் பண்ண சொல்கிறது வந்து ரொம்ப ஒரு பிளெஸ்ஸிங். ஸோ என்னை நம்பி இத்தனை பேர் ஃபஸ்ட்டு அண்ணா நம்பினார் இந்த கதையை. அப்புறம் இத்தனை பேர் இந்த கதையை நம்பி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்போர்டு வந்தது ரொம்ப 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 ஹாப்பி.
அண்ட் ஐ தேங்க் மை டீம் அண்ட் மை க்ரூ அண்ட் மை காஸ்ட் அண்ட் எவ்ரி ஒன். கண்டிப்பாக வந்து எனக்கு பெரிய பொறுப்பு இருக்குது, ரொம்ப பெரிய பொறுப்பு. இதில் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக கொடுக்கறதுக்கு உண்டான எல்லா முயற்சியும் நான் பண்ணுவேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. எஸ்ஜே சூர்யா சார், ஃபியூ வேர்ட்ஸ் ஃப்ரம் யூ. இந்த படத்தை பற்றி ஏதாவது ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி உங்களுடைய அபிப்பிராயம். இது வரைக்கும் வந்து ஃபஸ்ட்டு கதை கேட்டேன். ஜெயம் ரவி சார் தான் கூப்பிட்டு, ஜெயம் ரவி மோகன் சார் தான் கூப்பிட்டு இதை ஒரு தடவை கேட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் கார்த்திக் சார் வந்தார். வந்தப்போ கதை சொன்னார். கதை கேட்டதுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னால், இன்றைக்கி டே டு டே எல்லாரும் வந்து கோத்ரூ பண்ணுற ஒரு விஷயம், அது வந்து சந்தோஷமான ஒரு ப்ரெசன்டேஷனில் இருக்கும். ஏன்னா இப்போ வர படங்களில் மெயினாக மிஸ் ஆகுறது எதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குடும்பத்தோட சந்தோஷமாக பார்க்குற ஒரு லவ்லியான, ஒரு காமெடியான, ஒரு எமோஷ்னலான ஒரு ட்ரிப் ஒன்று இருக்கும் இல்லையா, அதை வந்து இன்றைக்கி வந்து சினிமா ரொம்ப மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஆனால் அப்படிப்பட்ட அந்த ஜேன்ராவில் ஒரு கதை வந்தது ஒன்று எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. அந்த ப்ரோ கோட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்கள் எல்லாரையும் ரொம்ப சந்தோஷப்படுத்தும். இட்ஸ் அ அவுட் அண்ட் அவுட் என்டர்டெய்னர். ரவிமோகன் சாரோட ஸ்டுடியோஸில் ஃபஸ்ட்டு படமாக இது வர்றது வந்து டெஃபினட்டாக அது ஒரு நல்ல விஷயம். கதை கேட்டதை நான் உடனே எஸ் சொல்லிட்டேன். எனக்கு எப்பொழுதுமே எனக்கு கதை பிடிச்சதுன்னா முதல்ல ஜம்ப் உள்ள, அவ்வளோதான். அது மாதிரி அப்புறம் அப்போ ரவி சார்கிட்ட சொன்னேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ரொம்ப அதுக்கப்புறம் எல்லா விஷயங்களும் நடந்து இன்னைக்கு இவ்வளோ தூரம் பூஜை வரைக்கும் வந்துருச்சு. அந்த நம்ம சாரு இவர் எல்லாம் ஒரு பயங்கர நடிப்பு பட்டாளங்கள்லாம் உள்ளே வந்தாச்சு. மல்டி ஸ்டார் காஸ்டிங் ஒரு அருமையான ஒரு படமாக இது இருக்கும். உங்கள் எல்லாரையுமே ரொம்ப நல்லா என்டர்டெயின் பண்ணும். அதான் ஃபேண்டாஸ்டிக், ஃபேண்டாஸ்டிக். அதே மாதிரி எல்லா பின் கோட்லையும் இந்த ப்ரோ கோட் வந்து போய் ஹிட் ஆகணும் அப்படின்னு தான் எங்களுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அர்ஜுன் அசோகன் அவர்கள் கிட்ட ஒரு சில வார்த்தைகள் பேசுவேன். ஹலோ, வணக்கம் எல்லாருக்கும். இது ஒரு பிக்கெஸ்ட் மூமெண்ட் ஆஃப் மை லைஃப். அப்போது தேங்க்யூ ரவி சார், தேங்க்யூ எஸ்ஏ சார், அண்ட் தேங்க்யூ கார்த்திக். We'll do our best in this movie for sure. It's a promise from our side. Thank you, sir. Thank you so much. All the very best wishes. Congrats. Thank you very much. Shri Gauri Priya, a few words from you. विना वेङ्कटेशं ननाथो ननाथ सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ. இந்த ஆடிட்டோரியம் உள்ளே என்டர் ஆனும்போது இவ்வளோ பாசிட்டிவாக இருந்தது சார். எனக்கு வைபு ஃபர்ஸ்ட்லி இங்கே வந்த கெஸ்ட்ஸ் எல்லாருக்கும், மீடியாவுக்கும், எக்ஸ்டெண்டட் ஃபேமிலிக்கும், ரவி மோகன் ஸ்டூடியோஸில் படங்கள் பண்ணுற காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் வாழ்த்துக்கள். ரவி மோகன் சார் எஸ்பெஷலி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் உங்களோட இந்த படத்தில் உங்கள் பேரை நடிக்கிறது எனக்கு உண்மையிலே ஒரு பிக் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எங்கள் ப்ரோகோட் படத்துக்கு மேன் ஆஃப் த மேட்ச் ஆஃப் த சீரீஸ் ஆஃப் த டோர்னமெண்ட் கார்த்திக் யோகி சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து தட்டுறோம், கலக்கிறோம், தூக்குறோம். தேங்க்யூ. தேங்க்யூ. ஸ்ரத்தா, your thoughts on this lovely day? அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கீங்க நான் நம்புகிறேன். ரவி மோகன் சார், தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ ஆன் போர்ட். வெறும் இந்த ப்ராஜெக்ட் இல்லை, நீங்கள் செலக்ட் பண்ண அடுத்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லா ப்ராஜெக்ட்ஸும் வெற்றி ஆகட்டும்னு ஐ ரியலி விஷ். அண்ட் லைக் ஐ செட் பிஃபோர், நாங்கள் எல்லாரும் we will do our best to make this as big as it deserves to be. Thank you so much for organizing this. This is bigger than I had imagined. It's wonderful. You have started off on a very great note. Karthik sir, thank you for thinking of me while writing this script. I'm very excited for this collaboration. SJ Surya sir, promo shoot naale enakku தெரிஞ்சிருச்சு. உங்கள் எனர்ஜி பார்த்து I was just amazed. And I think I have a feeling ஷூட் பண்ணும்போது, சினிமா ஷூட் பண்ணும்போது நான் ஜஸ்ட் சிரிச்சுட்டே இருப்பேன். ஏன்னா ஐ திங்க் யுவர் கேரக்டர் இஸ் ஸோ ஃபனி. ஐ ஹாவ் ஸோ மச் டு லேர்ன் ஃப்ரம் யூ சார். ஐம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு மை என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ. ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு டூயிங் திஸ் டுகெதர்.
மீடியா அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இங்கே வந்ததுக்கு. அண்ட் மை பிக்கெஸ்ட் தேங்க்யூ டு த கெஸ்ட்ஸ் ஹூ ஹவ் டேக்கன் டைம் அவுட் அண்ட் ஹவ் கம். ஆடியன்ஸ்க்கு உங்கள் அன்புக்கு ஐ எம் ஆல்வேஸ் எப்போவுமே நான் கிரேட்ஃபுல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் வில் see you in the theatres. தேங்க்யூ. அடுத்ததா மாளவிகா மனோஜ், லெட்ஸ் ஹியர் ஃப்ரம் யூ. Hello, hi, எல்லாருக்கும் வணக்கம். I'm very, very happy to be a part of this film. Thank you, Karthik sir, for choosing me, and thank you, Ravi sir, for letting me a part of this film. And I'm wishing a huge, huge success for this production and for our film. So yeah, thank you. தேங்க்யூ வெரி மச். அடுத்தது ரவி மோகன் ஸ்டுடியோஸ்னுடைய ப்ரொடக்ஷன் நம்பர் 2. ஹீரோ யாரு? சார் சென்டரில் நின்றுட்டு இருக்காரு, யோகி பாபு அவர்களே. மைக் எடுங்க. ஃபர்ஸ்ட் ரவி மோகன் அவர்கள் தான் டிரெக்டர் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே உங்களுடைய ஃபர்ஸ்ட் தாட் என்னவா இருந்துச்சு? பில்டப் கொடுத்து. இது நாங்கள் முதல்ல எப்பயோ கோமாளிலே பேசுனது, நாங்கள் 2 பேரும். கரெக்டா சார்? கோமாளி டைம்லேயே பேசணும். அப்பப்போ கதை பேசிகிட்டு இருப்போம். அப்போ ஒரு டைம் சொன்னார் சார், கண்டிப்பாக ஒரு படம் பண்ணால் உன்னை வச்சு தான் பண்ணுவோம் யோகி பாபுன்னாரு. சார் ரொம்ப நன்றி சார். டக்குன்னு மறந்துடுவாங்க, ஆனால் நீங்கள் 6 வருஷம் இல்லை என்னை வச்சு பண்ணணும்னு நினச்சி பார்த்தீங்களா? ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ, ரொம்ப நன்றி சார். வாட் அ ஸ்பெஷல் டே இட் இஸ் ஃபார் யூ ரவி. ஏன்னா உங்களுடைய முதல் அண்ட் 2ஆம் தயாரிப்பு ஒரே நேரத்தில் நீங்கள் பூஜை போட்டிருக்கீங்க. அண்ட் உங்களுடைய ஃபர்ஸ்ட் டிரெக்டோரியல் டெபியூவும் நீங்கள் இந்த ஸ்டேஜில் அனௌன்ஸ் பண்ணியிருக்கீங்க. எவ்வளோ ஸ்பெஷலாக இருக்குது இந்த மூமெண்ட்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர்கிட்ட கேட்டேன், அவர்கிட்ட மைக்கு குத்திங்கன்னா சொல்லுவார். எல்லா கேள்விக்கும் நீங்கள் பதில் சொல்ல முடியாது. இல்லை, அவர் சந்தோஷமோ என் சந்தோஷமோ ஒன்று தான். ஏன்னா முதல் தடவை டைரக்டர் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க பார்த்தீங்களா? எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போ டைம் கம்மியாக இருக்கிறதுனால ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன். அப்புறமா அவங்க எல்லாருக்கிட்டையும் பேசணும்னு ஆசைப்படுறேன். முதல்ல வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் என் மனமார்ந்த நன்றி, சிரம் தாழ்த்தி வணங்குகிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு தெரியாது இது எனக்கு எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு. உங்களுக்கு தெரியாது, எனக்கு மட்டும்தான் தெரியும். அது இங்கே மட்டும்தான் இருக்குது. ஸோ தேங்க்யூ எவ்ரிபடி. அண்ட் நான் டைரக்டர் ஆகிட்டேன், ப்ரோமோலாம் பண்ணிட்டேன். உங்ககிட்ட சொன்ன மாதிரி யோகியை வச்சு தான் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். யோகியும் வந்து கண்டிப்பாக பண்ணுவோம் சார்னு சொல்லி சொன்னார். ஸோ இந்த ஒரு சந்தோஷமான நேரத்தில் இந்த மாதிரி ஒரு மேடையில் உங்கள் முன்னாடி 2 படத்தினுடைய பூஜை நடக்குது அப்படின்னு நினைக்கிறதே எனக்கு வந்து மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸ்பீச் நான் அப்புறமா வச்சுருக்கேன், நான் அப்புறமா தரேன். தேங்க்யூ. ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு. அதுவும் மனசுலேருந்து வந்துச்சுல்ல, நான் டைரக்டர் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ வருஷமாக நீங்கள் அந்த கனவு கண்டிருப்பீங்க? அந்த கனவு இன்னைக்கு 44 வருஷம் ஆயிடுச்சு. அன்பிலீவபிள். நீங்கள் பிறந்தே 24 வருஷம் தானே ஆச்சு? சினிமா குடும்பத்தில் தானே பிறந்து. தேங்க்யூ அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஒரு பெரிய ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் தி என்டையர் டீமுக்கு கொடுத்துடலாம். ஆல் தி வெரி பெஸ்ட். we're looking forward to 2 blockbuster films. thank you. please do take your seat. ladies and gentlemen, இதோ உங்களுக்காக உங்களுடைய பலத்த கரகோஷங்களுடன் the clap for Bro Code Telugu. அடுத்ததா இன்னொரு படத்தினுடைய ப்ரோமோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதை ரவி மோகன் ஸ்டுடியோஸ் பெருமையுடன் வழங்க போகிறாங்க, ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க. அந்த படத்தினுடைய பேர் காக்கி ஸ்குவாட். அண்ட் டு டூ தி ஆனர்ஸ் ஒரு ரொம்ப ஸ்பெஷலான நபர் தான் நம்ம வந்து மேடைக்கு கூப்பிட போகிறோம். சம் விக்ட்ரிஸ் ஃபீல் பர்சனல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் வந்து வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு ஜெயிக்க ஆரம்பிக்கும் பொழுது ஏதோ அவங்களுடைய சக்ஸஸை பார்த்து நம்மளே ஜெயிச்சா மாதிரி நமக்கு தோணும். ஏன்னா அவங்க நம்மளுடைய வீட்டு மகள் அப்படிங்கிற உணர்வை நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அண்ட் வித் தி இயர்ஸ் தட் ஹவ் கான் பை பல சக்ஸஸ் அவர் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அண்ட் நிறைய சந்தோஷம் நமக்கு குமிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், ப்ளீஸ் புட் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர் ஃபார் என்றென்றும் நம்ம வீட்டு பிள்ளை சிவகார்த்திகேயன் அவர்கள். அந்த கிளாப் போர்டை மட்டும் எடுத்துட்டு வந்துருங்க. ரிமோட் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு ரிமோட்டை எடுத்துட்டு வந்துருங்க. ஆக்டர் கண்ணா ரவி அவர்களையும் டிரெக்டர் சக்திவேல் பெருமாள் சாமி அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். சிவா பேசணும், நம்ம எல்லாருமே கேட்கணும்னு ஆவலாக இருக்கும். பட் ஃபர்ஸ்ட் நீங்கள் 2 பேருமே பேசிடுங்க அபவுட் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் உங்களுடைய டேலண்ட் பற்றி சிவா பேசுவார். அண்ட் தென் ஹீல் கங்க்ராச்சுலேட் ரவி மோகன் அவர்கள்.
ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சக்தி சார் தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இவ்வளோ பெரிய லான்ச்சாக இருக்கும் நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. ஜஸ்ட் ஒரு ப்ரொமோ ஷூட் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து கொண்டு வந்து இங்கே ஆல்மோஸ்ட் தமிழ் இண்டஸ்ட்ரியில் நான் பார்த்து ரசித்து எல்லாருக்கூடையும் ஒர்க் பண்ண கதி சார் எல்லாருக்கூடையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ நான் பார்த்து ரசித்த எல்லா ஹீரோஸ்க்கு முன்னாடியும் நம்ம பண்ணியிருக்க ஒரு சின்ன ஒர்க் வந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் ரவி அண்ணா, நம்ம என்ன சொல்கிறது, ஒரு சில ஹீரோஸ் வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இவங்க வந்து இந்த ரோல் எடுத்து நடிச்சிருக்காங்க, இந்த ரோல் வந்து லைக் நல்லவனாக நடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணும். என்னன்னு தெரியாது, எந்த ரோல் கொடுத்தாலும் எப்படி பார்த்தாலும் நல்லவனாக இருக்கிறாரு. அண்ட் பர்சனலாகவும் சொல்கிறேன், எனக்கு நான் அவர் கூட பெரிய பாண்ட் இருந்ததில்லை, ஆனால் ஒரே வாட்டி தான் மீட் பண்ணியிருக்கேன். கார்த்தி நான் சொன்ன மாதிரி தான், அவர் எவ்வளோ நல்ல ஹியூமன்றது அவர் பேசின ஒரே ஒரு ஃபியூ மினிட்ஸில் தெரிஞ்சது. அண்ட் ஆல்சோ என் ஃபேமிலி பெரிய ஃபேன். நானே வந்து மிஸ் பண்ணால் கூட அம்மாவும் அப்பாவும் அங்கே இருக்காங்க, அவங்க கேட்டுகிட்டே இருப்பாங்க, டே ரவி படம் வந்துருக்கடா, வாடா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம்னா ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி ஃபார் யூ. இது உங்களுக்கு மிகப்பெரிய ஸ்டெப். ப்ரொடக்ஷனாக ஆரம்பிச்சிருக்கீங்க, உங்களோட சாய்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட் எனக்கு தெரியும், என்னென்ன மாதிரி ரோல்ஸ் எடுத்து பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ சினிமா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியும். சோஷியலி ரெஸ்பான்சிபிளான ஆக்டரும் கூட, அண்ட் மல்டி டேலண்டட் பர்சன். நீங்கள் இப்போ என்னென்ன மாதிரி படங்களை சினிமா கான்ட்ரிபியூட் பண்ண போகிறீங்கன்னு நான் ரொம்பவே ஆவலாக இருக்கேன். இதில் நானும் ஒரு பார்ட்டாக இருக்கிறது, லான்ச் ஆகுது, எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பிண்ணா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அண்ணா நீங்கள் லான்ச் பண்ணது ரொம்ப சந்தோஷம். டிரெக்டர் சார், நீங்களும் ஒரு சில வார்த்தைகள் சொல்லிடுங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டு ரவி சாருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா லாஸ்ட்டு ஒரு வருஷமாக நிறைய விஷயங்கள் ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். நான் ஷாம் சார் அண்டு ரவி சார் எல்லாமே ட்ராவல் ஆகிட்ருக்கோம். சடனாக ஒரு நாள் வந்து இந்த சினாப்சிஸ் மாதிரி படிக்கிறதுக்கு அனுப்பிச்சேன். உடனே படிச்சுட்டு நல்லா இருக்குது, நம்ம இதிலே லான்ச் பண்ணலான்ற மாதிரி ஒரு நோட் கொடுத்தாரு. ஸோ அந்த மொமெண்ட்லேருந்தே டீம் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப ஹாப்பி சார், ரொம்ப நன்றி சார் நம்பினதுக்கு. ஐ திங்க் இதை விட இன்னும் பெட்டரான அவுட்புட் உங்களுக்கு இன்னும் கிடைக்கும் சார் கண்டிப்பாக. இந்த டைமில் என்னோடய டீம் ரொம்ப ஹாப்பி. ஏன்னா ரொம்ப ஷார்ட்டாக டைமில் இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. தனித்தனியாக பேர் சொல்ல முடியாது, எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரவி மோகன் ஸ்டுடியோஸ் டீமுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ப்ரோ கோட் அண்ட் ஆர்டினரி மேன் அந்த டீமுக்கு ரொம்ப நன்றி. நான் ஏன்னா அதுலேயும் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ அதனால் உங்களை கண்டிப்பாக 3 படத்துலையும் இருக்கிற ஒரே ஆள் நான் தான். ஸோ தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங். நன்றி, ரொம்ப நன்றிண்ணா. வாழ்த்துக்கள். தேங்க்யூ வெரி மச். அண்ட் இதே மாதிரி நீங்கள் நிறைய டேலண்ட்ஸை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ரவி அவர்களே. தேங்க்யூ வெரி மச். ரவி கிட்ட பேசிட்டு ஃபர்ஸ்ட்லேருந்தே ஆரம்பிச்சிடுறீங்களா? ஓகே. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன் அப்படின்றத சொல்லிடுறேன். ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அப்படின்றது வந்து ஒரு படம் பண்ணுறது அப்படின்றத தாண்டி பல கனவுகளை ஸ்க்ரீனில் கொண்டு வரதுன்றது அவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி, அவ்வளோ ப்ரெஷரோடு செய்கிற வேலை. ரவி மோகன் சார், அவர் எனக்கு என்ன சொல்கிற மாதிரி தான், நான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது, நான் சாருன்னு தான் கூப்பிடுவேன். நான் ரொம்ப சீனியர் அவர் எனக்கு. ஆள் பார்க்க அப்படியே நம்ம செட்டு மாதிரி தான் இருக்கார் எப்போவும், பட் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப சீனியர். அவர் வந்து நான் பராசக்தி பண்ணும்பொழுது தான் அவரோட அதிகமாக நாங்கள் 2 பேரும் பழகிறதுக்கான வாய்ப்பு. வெரி ஸ்வீட். எப்படி நான் இதுக்கு முன்னாடி அவர் நினச்சிருந்தேனோ, ஒரு படங்கள் பார்த்து நம்ம என்ன நினச்சிருந்தோமோ அப்படி தான் இருக்கார் அவர். அண்ட் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கால் பண்ணது, இன்வைட் பண்ணது மட்டும் இல்லாமல் அதை ரிமைண்ட் பண்ணார். நேற்று கூப்பிட்டு கண்டிப்பாக வந்துடணும் ப்ரோ நீங்கள் அப்படின்னு சொன்னார். நான் கண்டிப்பாக வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் நான். அண்ட் இங்கே வந்து பார்க்கும்பொழுது அவருக்கு உள்ளே இருக்கிற அவ்வளோ கனவு, பேஷன் அத்தனைக்கும் வடிவம் கொடுக்குற, எல்லாமே செய்யணும்னு நினைக்கிறாரு. ஒரு நடிகராக, ஒரு தயாரிப்பு நிறுவனத்தில் ஒரு நடிகராக பண்ணுற ப்ரோ கோட், அது வந்து அண்ட் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஜானர்ஸில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அதனால தான் அவர் வந்து ரொம்ப வேர்சடைலாக இருக்காருன்னு நினைக்கிறேன். அப்படி தான் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸும் இருக்க போகுது. ப்ரோ கோட் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், அது வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக்காக இருந்துச்சு அந்த ப்ரோமோ. நான் ஒரு 10 நாள் முன்னாடியே பார்த்துட்டேன், அது திருட்டுத்தனமாக பார்த்துட்டேன் நான். கார்த்திக் யோகி காம்ஷாப்பில். கார்த்திக் யோகி ப்ரோ உங்களுக்கு வாழ்த்துக்கள், படத்தில் நடிக்கிற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்தது, எனக்கு அது ரொம்ப பிடிச்ச ஜானர் அது. கார்த்திக் யோகிட்ட பார்த்தோன்னே கேட்டேன், ப்ரோமோ சூப்பராக இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லுவேன் நான் எதிர்பார்த்தாரு. ப்ரோமோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஹாஃப் காமிச்சிட்டிங்க, செகண்ட் ஹாஃப் எப்போ காட்டுவீங்க அப்படின்னு கேட்டேன் நான். அவ்வளோ ஃபன் இதுலேயே இருந்துச்சு. அண்ட் அந்த ஃபிலிம் டெஃபினட்டாக ஒரு என்டர்டெய்னிங் ஃபிலிமாக இருக்கும், ஷுவர் சக்ஸஸாக இருக்கும். டைட்டிலே சூப்பர், ப்ரோ கோட்னும் போதே அதுக்கு தேவையான அனைத்தும் வந்துருச்சு. ஸோ ரவி மோகன் ஸ்டுடியோஸில் நீங்கள் ஆக்டராக பண்ணுற அந்த ஃபிலிம்க்கு என்னுடைய விஷஸ் சார்.
அடுத்து யோகி பாபு, அவரை பற்றி சொல்லவே வேணாம் நமக்கு. அவர் வந்து தன்னை ஒரு காமெடினா அவர் லிமிட் பண்ணிக்கிட்டதே கிடையாது. ஒரு அமேசிங்கான பெர்ஃபார்மர். அவரை பார்க்குற எல்லாருக்குமே அது பிடிக்கும். அவருக்கு ஏற்ற டைட்டில் ஒரு ஆர்டினரி மேனோட எக்ஸ்ட்ராடினரி ஜேர்னி தான் இந்த படமாக இருக்குன்றது எனக்கு தெரியுது. அதை பார்க்கும்போது அதுக்கு பர்ஃபெக்டான ஒரு ஹீரோ. அவர் வந்து கேட்டால் குரு, நம்ம காமெடி குரு, ஆல்வேஸ் காமெடி குருன்னு. பட் அவருக்குள்ளே அப்படி ஒரு ஹீரோ இருக்காங்க. அண்ட் டிரெக்டராக நீங்கள் எடுத்துக்கிற அந்த ஸ்டெப்புக்கு, ஏன்னா ஒரு ஹீரோ டைரக்டர் ஆகணும்னு நினைக்கிறதே வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு சாய்ஸ், அது பெரிய டெசிஷன். அது அவர் சின்ன வயசுலேருந்து சினிமாவை பார்க்குறதுனால இந்த முடிவை அவரால் கான்ஃபிடென்ட்டாக எடுக்க முடியுது. எல்லாருக்கும் ஆசை வரும், நம்மளும் டைரக்ட் பண்ணலாமே அப்படின்னா. ஆனால் அது சாதாரண வேலை இல்லை. எல்லா கிராஃப்டையும் தெரிஞ்சு அதை கண்ட்ரோல் பண்ணி, ஏன்னா ஒரு கதை எழுதிட்டா மட்டும் டைரக்டர் ஆகிட முடியாது. அந்த ஃபிலிம் மேக்கிங் அப்படின்றது மொத்தமாக தெரியணும். அது இந்த டைட்டிலில் ப்ரோமோவில் அவரோட டேஸ்ட்டில் தெரியுது. அந்த ஃபிலிம் ஸ்பெஷலாக இருக்கும் ஒரு டிரெக்டராக. அண்ட் அதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா வெரி ஃபியூ ஆக்டர்ஸ்க்கு வந்து டைரக்டர் ஆகிற குவாலிட்டி இருக்கும். அது எனக்கு தெரிஞ்சு ரவி சாருக்கு இருக்குது, கார்த்தி சாருக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களாம் நிறைய ஒர்க் பண்ணுறோம். உங்களுக்கும் ஆசை இருக்குன்னு தெரியும் சார். அடுத்து நீங்கள் இப்போ பண்ணுவீங்க நீங்கள். அண்ட் அடுத்த ஜென்ரேஷனில் செட்டில் நான் டைரக்டர் ஆகிற குவாலிட்டி இருக்குது பார்க்குறது நான் மணிகண்டன் பார்க்குறேன். நான் அவர் சீக்கிரம் டைரக்டர் ஆகிடுவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது, ஆகணுன்ற ஆசையும் எனக்கு இருக்குது. இந்த மாதிரி ஆக்டர்ஸ் டைரக்டர் ஆகும்போது நமக்கு ஒரு ஸ்பெஷல் இது, நம்மளால் முடியாத நம்ம ஆட்கள் பண்ணுறாங்க அப்படின்றது. அண்ட் அடுத்து இந்த ஃபிலிம் காக்கி ஸ்குவாட், நல்ல டீசர், ரொம்ப ப்ராமிசிங்கான ஒரு டீசர். அண்ட் கண்ணா ரவி அவரோட மண்டேலா, குருதி ஆட்டம் அண்ட் இப்போது கூலி வரைக்கும் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நான் பார்த்து ரசிச்சிட்டே இருக்கேன். அதில் ஒரு என்னமோ ஒரு ஈர்ப்பு இருக்கும் அவர் பெர்ஃபார்ம் பண்ணும்போது. மண்டேலாவில் நான் ரொம்ப ரொம்ப ரசித்தேன். இந்த படத்துலேயும் அந்த இன்டென்சிட்டி இருக்குது. அண்ட் படத்தோட டைரக்டர் சக்தி, அவரும் எனக்கு தெரியும், ஏற்கனவே 3 படம் எடுத்திருக்காரு. அவர் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக ஒர்க் பண்ணுறாரு, படமும் டைரக்ட் பண்ணுறாரு. எந்த டைமில் இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி பண்ணுறான்னு தெரியல. அண்ட் இந்த என்டையர் காக்கி ஸ்குவாட் டீமுக்கும் என்னோட விஷஸ். இதை ப்ரெசென்ட் பண்ணுறது இன்னும் ஒரு சூப்பர் இனிஷியேட்டிவ். இப்போ இன்னொரு ஸ்டூடியோ பேக் பண்ணுறதுக்கு வந்துருச்சு. ஸோ எங்கே வேணாலும் வைல்டாக ஒரு கண்டென்ட் திங்க் பண்ணலாம். நான் அப்படி சில படங்களை நான் ப்ரெசென்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி இன்னும் எனக்கு தெரிஞ்ச எல்லா ஹீரோஸும் சேர்ந்து ஒரு 10-15 ஸ்டூடியோ ஆரம்பிச்சிட்டா, இதை ப்ரெசென்ட் மட்டுமே பண்ணால் நிறைய நல்ல கண்டென்ட்டுக்கு எங்கள் மேலே படுற வெளிச்சம் அதன் மேலே பட்டால் நாங்கள் இவ்வளோ நாள் மக்கள் எங்களுக்கு கொடுத்து அந்த இடத்த சரியாக பயன்படுத்திக்கிறோன்ற அந்த ஃபீல் இருக்கும். அதை ரவி சார் இந்த படத்தில் பண்ணுறார். ஸோ இந்த 3 படங்களும் சிறப்பாக பெரிய சக்ஸஸ் ஆகட்டும். அதனுடைய சக்ஸஸ் மீட்டையும் இங்கே வைங்க, வந்து எல்லோரும் செலிப்ரேட் பண்ணிட்டு போகிறோம். ஏன்னா அதுவும் ரொம்ப முக்கியம். அது நடந்தால் தான் இது கம்ப்ளீட் ஆகும்னு நான் நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ என்னை இங்கே இன்வைட் பண்ணதுக்கு சார், வெரி ஸ்பெஷல். அண்ட் இன்னும் ரொம்ப சந்தோஷம் உங்களையும் ஜெனீலியா மேமையும் அந்த இதில் பார்த்தது. எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஜெனீலியா மேம். சார் பிடிக்கும் சார். ரிதேஷ் சார், ஐ லைக் சார், டோன்ட் மிஸ்டேக் சார். சார் யூ ஹாவ் டு லைக் சார். அண்ட் அந்த படம் ரொம்ப ஸ்பெஷல். நான் காலேஜ் படிக்கும்போது 2-3 தடவை அந்த படத்தை பார்த்துருக்கேன் நான். ஸோ அதை இந்த ஸ்டேஜில் பார்த்ததும் ஒரு நல்லா இருந்துச்சு. அது ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீலாக இருந்தது. அண்ட் நீங்கள் 2 பேரும் திரும்ப சேர்ந்து ஒரு படம் பண்ணோம் ரவி சார், சீக்கிரம். அண்ட் ரொம்ப சந்தோஷம். அண்ட் இந்த டீம் இதுக்கு பின்னாடி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க அத்தனை பேருக்கும், ஐ திங்க் ஷாம் இங்கே இருக்கான்னு நினைக்கிறேன். ஷாமுக்கு எல்லாருக்கும் என்னுடைய பெஸ்ட் விஷஸ். ஷாம் வந்து என் கூட அதீத் இதில் ஒர்க் பண்ணவன். சாரி அவன் சொல்கிறேன், அவர் வந்து சிஓஓவாக இருக்கார்ல சார். சிஓஓ ஷாம் சார், உங்களுக்கு என்னுடைய பெஸ்ட் விஷஸ் சார். எஸ் சார், எல்லாருக்கும் பெஸ்ட் விஷஸ். இது சூப்பராக வரும், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் எல்லா டைட்டில்லையும் ஒரு பாசிட்டிவ் இருக்குது, ஒரு கமர்ஷியல் வேல்யூவும் இருக்குது அதில். அண்ட் காசு ரொம்ப ரொம்ப முக்கியம் ப்ரொடியூசருக்கு, அது நிறையவே கிடைக்கணும், அதான் என்னுடைய ஆசை. இல்லை, அந்த கடைசி விஷயம் சொல்லும்போது மட்டும் எப்படி சொல்கிறீங்க பார்த்தீங்களா, எவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு சொல்கிறீங்க. ஒரு அனுபவம் வலி வேதனை நிறையா இருக்குது. ஆனாலும் இந்த மாதிரி ஸ்டூடியோஸ், இந்த ப்ரொடக்ஷன் தர்ற சந்தோஷம் எனக்கு நான் நடிக்கிற படம் எதுவுமே எனக்கு தரதில்லை. ஏன்னா ப்ரொடக்ஷனில் கிடைக்கிற லிபர்ட்டியும் அதில் நம்ம கற்றுக்கிறதும் 100% நான் நடிக்கிற படத்தில் எனக்கு கிடைக்கிறதே இல்லை. நான் இப்போ கூட நெக்ஸ்ட் ஒரு ஃபிலிம் ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். அந்த படத்தை எடிட் பண்ணி அவுட் பார்க்கும்போது அன்றைக்கி நைட்டில் எனக்கு தூக்கமே வரல. அதுதான் எனக்கு தெரிஞ்சு ஒரு அம்மாவுக்கு இருக்கிற ஃபீல் வந்து கிட்டத்தட்ட அது ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு ப்ராடக்டை வந்து நல்ல ப்ராடக்டை எடுத்து பார்க்கும்பொழுது அந்த ஃபீல் அது டெஃபினட்டாக இருக்குது. அது நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன், அதை நான் அனுபவிச்சதுனால சொல்கிறேன். ப்ரொடக்ஷன் சூப்பர், அதை இன்னும் நிறையா பண்ணணும். இங்கே எல்லாம் பயமுறுத்தி வச்சுருக்குறாங்க. ரவி சார், உங்களுக்கு முன்னாடி நான் ப்ரொடக்ஷன் ஆரம்பித்ததுனால அதில் மட்டும் நான் கொஞ்சம் சீனியர். நீ எனிதிங் என்ன நீங்கள் கேட்கலாம், என்னுடைய அனுபவங்களே நீங்கள் பகிர்ந்துக்கலாம். உங்கள்கிட்ட இருக்க மற்ற அனுபவத்தை நான் பகிர்ந்துக்கிறேன் சார். ப்ரோ கோட்
இந்த ப்ரோ கோட் சுத்தி ஓகே, correct ஆ வந்துட்டேன். பராசக்தி செட்டில் இந்த ப்ரோ கோட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பராசக்தி கேட்கதான் செட்ல ready ஆ நல்லா ஜாலியா பேசிட்டு அது இருப்போம். எப்படி ஜாலியா பேசிட்டு இருப்பீங்க? ஹீரோ ஆன்டி ஹீரோ வில்லத்தனமான ஒரு ரோல் வேற எழுதி இருக்காங்க அப்படி சுதா இல்ல. மேம் அப்படின்னு அது கேள்விப்பட்டேன். ஆக்ஷன் சொன்ன அப்புறம் தானே அதுக்காக 2 பேரும் அடிச்சுக்கிட்டே இருக்க முடியும். நீ லஞ்சுக்கு போறியா, நானும் லஞ்சுக்கு போவேன், நீ பிரியாணி சாப்பிட்றியா, நான் பரோட்டா சாப்பிட்றேன், அப்படி பண்ண முடியாது இல்ல. ஸோ அதனால அது அந்த டேக் வரும்போது 2 பேரும் முறைச்சிக்கணும். பட் how was the experience சிவா இவரோட நடிக்கிறது? ஃபர்ஸ்ட் டே மட்டும் எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. ஏன்னா அவரை நான் இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் கண்ணு முன்னாடி வந்து போகும் இல்லையா, அவருடைய படங்கள் எல்லாம் நம்ம பார்த்தது. ஸோ அவருக்கு ஆப்போசிட்டாக நம்ம நடிக்கிறோம் போது அது ஒரு ஸ்பெஷல் ஃபீல் தான் அது. பட் போக போக செட் ஆகிட்டோம். எங்களுடைய ரோல் ரொம்ப ரொம்ப ஜாலியாலாம் இருக்க முடியாதுங்க. ஏன்னா சுதா மேம் அந்த மாதிரி உங்களுக்கே தெரியும். அது நான் பராசக்தி வரும்போது சொல்கிறதுக்கு நிறையா இருக்குது. அப்போ சொல்கிறேன். தேங்க் யூ சிவா இங்கே வந்ததுக்கு, உங்களுடைய விஷயத்தை தெரிவித்ததுக்கு, அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி நீங்கள் ஃபியூச்சர் பற்றி பேசினதுக்கு, as to how all the heroes have to come together to float such production houses for the benefit of the cinema சொன்னதுக்கு fabulous. தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் சிவானா அவங்கள சந்திச்சது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. எப்போ பார்த்தாலும் அவங்களோட பிளெஸ்ஸிங்கும் பாசிட்டிவிட்டியும் கிடைச்சிட்டே இருக்கும். அண்ட் அவங்க இப்போ சொன்னாங்க 45 இயர்ஸாக அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. அவங்களும் சினிமாவில் இருக்காங்களா சார்? அதனால தான் சார் 45 இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்க. கிரேட் சார். ரொம்ப சந்தோஷம் சார் உங்களை இங்கே சந்திச்சதும். தேங்க்யூ பாவனா ஃபார் யுவர் லவ்லி தேங்க் யூ வேர்ட்ஸ். சிவா. தேங்க்யூ. கிளம்புறதுக்கு முன்னாடி என்னுடைய கோஹோஸ்ட் ஏதோ பேசணும்னு ஆசைப்படுறாரு. மிஸ்டர் ஜி. சிவா சார், நீங்கள் நிறைய ப்ரூ கோட் பண்ணியிருக்கீங்கன்னு இதிலிருந்தே தெரியுது. அதே நேரத்தில் ரவி மோகன் ஸ்டுடியோஸ்க்கு வாழ்த்துக்கள் தெரிவித்ததுக்கு உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றி சார். உங்களோட ப்ரொடக்ஷனில் நீங்கள் கொடுத்த நிறைய நல்ல படைப்புகள் இன்னும் நிறைய அதிர்வுகளை உண்டாக்கிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி ரவி மோகன் சாரோட ஸ்டுடியோஸும் நல்ல அதிர்வுகளை உண்டாக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூங்க. தேங்க்யூ ஸோ மச். நான் ஏதோ முக்கியமான விஷயம் சொல்ல நானும் போகிறேன். இல்லை சார், இப்போ தான் கேட்கலான்னு வராது. ஐயோ ஓகே. இப்பதான் ஆரம்பிக்கிறீங்களா? ஓகே. உண்மையாகவே அந்த படம் வரும்போது நீங்கள் காலேஜ் தான் படிச்சுக்கிட்டு இருந்தீங்களா? அதாவது நான் எப்படி ஆரம்பித்தேன், என்ன பண்ணேன், ஏது பண்ணேன், நான் தனியாக சொல்ல தேவையில்லை. மொத்த தமிழ்நாட்டுக்கும் தெரியும் நான் எங்கே ஆரம்பித்து எங்கே வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு. ஆதார் கார்டெலாம் கேட்பீங்களா? நான் சொல்லவே இல்லையே ஃபங்க்ஷனுக்கு வரும்போது ஆதார் கார்டு எடுத்துகிட்டு பட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நான். செக் பண்ணிக்கலாம். ரவி மோகன் ஸ்டுடியோஸ்க்கு எப்போ சார் டேட் தர போகிறீங்க? நான் ரெடின்னு சொல்லிட்டேன் நான். அவர் தான் சொல்லணும். இப்போ அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா வாங்க மாட்டேன். நான் சொல்கிறேன் நல்ல நாளாக தான் இருக்குது. ஸ்டேஜ் இருக்குது, என்கிட்ட பேங்க் அக்கௌண்ட் இருக்குது, செக்கு கொடுக்கலாம், இங்கேயே சைன் பண்ணலாம், கொடுக்கலாம். நான் ஏதோ வேணான்னு சொன்ன மாதிரி நானும் யோசிச்சேன் எதுக்கு ஆதார் கார்டு பேன் கார்டுலாம் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு, இதுக்காக தான் போல. ரவி சார், தேங்க்யூ. உங்களுக்கு ஓகேவா? அந்த அளவுக்கு கூடிய சீக்கிரம் ரவி மோகன் ஸ்டுடியோஸ் வளர்ந்து வந்ததுக்கு அப்புறம் நானே வரேன் பிரதர். டைரக்டரா ப்ரொடியூசரா சார்? ஓ, அது அவர் சாய்ஸ். ப்ரொடியூசர் கன்ஃபார்ம், டைரக்ஷன் வேணுமா இல்லையான்றது அவருக்கு அப்புறமா முடிவு பண்ணிட்டு. டைரக்டர் அவரே இருந்துட்டா பட்ஜெட் ஈஸியாக இருக்கும் இல்லையா? அந்த பட்ஜெட்டை நான் எடுத்துக்கலாம். யா, உங்களை மாதிரி ஹீரோஸ் தான் நம்ம கம்பெனிக்கு தேவைன்னு. ஸோ அவர் என்ன சொல்கிறாரோ அதான், அவர் என்ன ரெடின்னு சொல்கிறாரோ ஓகே தான். நாங்கள் ஷூட்டிங்லேயே இதை பற்றி பேசணும். அவர்கிட்ட நிறைய ஸ்டோரிஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் ஒரு நாள் உட்காந்து கேட்கணும் நாங்கள். ப்ரொடக்ஷன் நம்பர் 3, ப்ரொடக்ஷன் நம்பர் 4 எல்லாமே ஆல்ரெடி ரெடி ஆயிட்டு இருக்கு போல் இருக்கே உங்களுடைய லிஸ்டிங்க. ஃபேண்டாஸ்டிக். கடவுள் புண்ணியத்துல நல்லபடியா. தேங்க்யூ சிவா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ அண்ட் லவ் யூ ஆல். பியூட்டிஃபுல். அதாவது ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி மெம்பர்ஸ், வெல் விஷர்ஸ் எல்லாருமே இந்த மேடையில் வந்து பேசும்பொழுது ஹார்ட் ஃபெல்ட்டான வேர்ட்ஸ் நம்ம வந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். பிகாஸ் தட் இஸ் த கைண்ட் ஆஃப் இண்டிவிஜுவல் ரவி மோகன் இஸ். அதாவது 22 வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரியில் அவர் வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்காரு. பல பரிமாணங்கள் இருக்காரு. இல்ல ஃபர்ஸ்ட் ஒன்று புரியுது, இந்த படத்துக்கு தனியாக தான் போனோம், பொண்டாட்டி கூட்டிட்டு போக கூடாதுன்னு தெரியுது. அடி விழுகும். அப்புறம் என் பக்கத்துல யாரோ ரொம்ப கைத்தறி சிரிச்சிட்டு இருந்தாங்க, இன்னும் கல்யாணம் ஆகலைன்னு நினைக்கிறேன். நீ அர்ஜுன் இந்த படம் ட்ரெய்லர் பார்த்துட்டு பிரமாதமா இருக்குன்னு சொன்னா வீட்டுக்கு போக முடியாது. ஆனாலும் ஐ திங்க் சூர்யா சார் சொன்ன மாதிரி படம் பார்க்கணும்னு ஆசையாக தான் இருக்கு. அண்ட் ஐ திங்க் இட்ஸ் கோன் பி வெரி எக்ஸைட்டிங். ஏன்னா சார் சொல்லிட்டு இருந்தார் இல்லையா, மக்கள் தியேட்டருக்கு வந்து என்ஜாய் பண்ணணும், சந்தோஷமா இருக்கணும்னு எதிர்பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு லைன்ல there is so many fun moments that you can expect. நமக்கு ஒரு பஞ்சதந்திரம் ஒரு கிளாசிக் இருக்கு, அது மாதிரி இன்னொரு கிளாசிக்கா அது வரப்போகுதுன்னு தான் நான் நம்புறேன். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் த டீம். பெஸ்ட் விஷஸ். ஃபேண்டாஸ்டிக். அண்ட் உங்களுடைய நண்பன் கிட்ட ஸ்பெசிஃபிக்கா என்ன சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க? ப்ரொடக்ஷன், டிரெக்ஷன், நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கிறாரு. இல்ல இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவர் ஹீரோவா நடிச்சிருவாரு. ப்ரொடியூசரா அவர் மாறாருன்னு சொல்லும் போது நண்பனா நான் வந்து அட்வைஸ் பண்ணல, ஃபோன் பண்ணி யார் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க, யார் பார்க்க போறாங்க. ஏன்னா ஐ நோ இட்ஸ் ப்ரொடக்ஷன் இட்ஸ் நாட் அன் ஈஸி ஜாப், பட் ஐ நோ இஸ் கேப்பபிலிட்டி. இந்த ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ண விதமாகட்டும், இவ்வளோ பெரிய இவெண்ட் இது வரைக்கும் நான் ஒரு ப்ரொடக்ஷன் லான்ச்சை தமிழ் சினிமாவில் எப்படி நான் பார்த்ததே இல்லை. ஸோ ஐ எம் ஸோ ப்ரவுட், ஸோ ப்ரவுட் ஃபார் வாட் இஸ் டூயிங்.
ஸோ லெட் இட் கண்டினியூ, லெட் இட் பிகம் பிக் சக்ஸஸ். ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப ஆசை, எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசைப்படுறேன் பெரிய சக்ஸஸ் ஆகணும். ஆனால் ரவி ரொம்ப அழகாக சொன்னான் ஏன் நான் ஆரம்பிச்சிருக்கேன் இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்னு. அவ்வளோ டேலண்ட் இருக்காங்க, எல்லாருக்கும் ஒரு பிளாட்ஃபார்ம் தேவைப்படுது. யாராவது ஒருத்தர் கை கொடுத்து தூக்கி விட மாட்டாங்களான்னு ஏங்குறவங்க அவ்வளோ பேர் இருக்காங்க. அப்போ ரவிக்கெல்லாம் அப்பா இருந்தாங்க, அண்ணா இருந்தாங்கன்னா இவ்வளோ பேருக்கு நான் இருக்கேன்னு ரவி சொல்றது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ ஐம் ரியலி ஹோப்பிங் திஸ் வெஞ்சர் பிகம்ஸ் அ பிக் சக்ஸஸ். அதுக்கு எல்லாரோட ஒத்துழைப்பும் இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். அழகா சொன்னீங்க, மனசார வாழ்த்துனீங்க, கேட்கறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா ப்ரோ கோட்னா என்னன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியும்ல? இல்ல படம் பார்க்கும்போது நல்லா புரிஞ்சிருச்சு. கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆச்சு, இதெல்லாம் புரிய 10 வருஷம் ஆச்சு எனக்கு. ப்ரோ கோட்னா என்னன்னு புரியாத அளவுக்கு நான் குழந்தை இல்ல. இல்ல ப்ரோ கோட்னா இதுக்கு முன்னாடி ப்ரோ கோட்னா என்னன்னு தெரியுமா? நீங்க ரெண்டு பேருமே அந்த ப்ரோ கோட இது ஒரு புது காயினிங் தான், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. டைரக்டரோட காயினிங் புதுசா இருக்கு. பட் எங்க ரெண்டு பேருக்குள்ள நாங்க நிறைய பேசியிருக்கோம், அதெல்லாம் ஸ்டேஜ்ல சொல்ல முடியாது. பட் ஐ திங்க் வி ஹேட் கிரேட் டைம். ஐ திங்க் நான் ரவியை எப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தேன்னு நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஆக்சுவலா ரவி அண்ணா வந்து எனக்கு எப்படி பழக்கம்னா, நான் முதல்ல சினிமாக்குள்ள வரணும்னு ஆசைப்படும் போது ரவி அண்ணா வந்து ஸ்டன் கிளாஸ்ல இருப்பாரு. ரவி அண்ணா வந்தாருன்னா பயங்கரமா பண்ணுவாரு. நாங்கெல்லாம் ஒரு 3 ஃபீட் ஜம்ப் பண்ணா ரவி அண்ணா வந்து ஒரு 10 ஃபீட் ஜம்ப் பண்ணுவாரு. அப்ப பார்த்து பயமா இருக்கும், ஐயோ இந்த சினிமாக்குள்ள தான் நம்ம வர போறோமான்னு. கிளாஸ் முடிஞ்ச உடனே கூட்டிட்டு போய் ஜூஸ் எல்லாம் ஃப்ரீயா வாங்கி கொடுப்பாரு, காசு கொடுக்க மாட்டாரு. நாங்களாம் காசு கொடுத்தா வாங்கிக்க மாட்டாரு. சும்மாரா சின்ன பசங்க உட்காருங்கடான்னு சொல்லி அவர் தான் காசு கொடுப்பாரு. ஸோ அப்படிதான் எனக்கும் ரவி அண்ணாக்கும் பழக்கம். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவர் என்னோட சின்ன பையன்னு. அதுல இருந்து அவர் நான் அண்ணான்னு கூப்பிட்டு அடி வாங்குவேன்னு சொல்லி அப்புறம் ரவின்னு பேச ஆரம்பிச்சோம். பட் ரவியோட எல்லா படமும் நான் பார்த்துருக்கேன். ஐ திங்க் எவ்ரி ஃபில்ம் அது சக்ஸஸ் ஃபெயிலியருங்கிறத தாண்டி எனக்கு ரவியோட படம் ஃபர்ஸ்டே பார்த்துட்டு ஐ ஆல்வேஸ் கால் அண்ட் டாக் டு ஹிம். காஸ்டியூம்ல இருந்து ஒரு சீன்ல இருந்து பெர்ஃபார்மன்ஸ்ல இருந்து ஒரு நோட்டீஸ் பண்ணி நான் நிறைய வாட்டி கூப்பிட்டு பேசியிருக்கேன். ஸோ அப்படி தான் ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. பட் ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி. பொன்னியின் செல்வன் பண்ணும்போது ஒரு நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய இளவரசன் அது யார் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. ஸோ அப்போ நான் ஃபர்ஸ்ட் நான் போய் தாய்லாண்டில் உட்காந்துருக்கும் போது அழகாக இளவரசனா ரவி உட்காந்துருக்கும் போது ஈ லுக் லைக் தட். நான் சொன்னேன் முதல்ல சுற்றி போடணும்னு சொன்னேன் நான் பார்த்த உடனே. ஏன்னா அப்படி ஒரு லட்சணம் வேணும், இல்லாட்டி அந்த கேரக்டர் பண்ண முடியாது. ஸோ அதுக்கான எல்லா லட்சணமும் இல்லை, ஒரு ஒரு இளவரசனாக இருக்கக்கூடிய எல்லா லட்சணங்களும் ரவி கிட்ட உண்டு. எனக்கு அதை விட ரொம்ப பிடிச்ச விஷயம், மனசால கூட யாருக்குமே கெடுதல் நினைக்காத ஒரு ஆள் ரவி. அவனால நினைக்க முடியாது, he is not made like that. அதனால ஐ எம் so proud of him. and இன்னைக்கு அவன் வந்திருக்கிற தூரமாகட்டும், நாங்கள் 2 பேர் உட்காந்து பேசும்போது எனக்கு ஒரு ஃபுல் நரேஷனே கொடுத்தாரு அவர் ஒரு டின்னர் டேபிளில். அவர் டைரக்ட் பண்ணி அவர் நடித்து நாங்கள் 2 பேர் நடிக்கிறதுக்கு ஒரு கதை முதல்ல பேசிட்டோம், ஆல்ரெடி பேசியிருக்கோம். ஸோ ஐ வாஸ் வெரி சர்ப்ரைஸ். ரவி காமெடி பண்ணிகிட்டே இருப்பான், ஆனால் ரவியோட இன்னொரு சைடு நமக்கு யாருக்கும் தெரியாது. நான் சொல்லிட்டே இருப்பேன், ஜிம் கேரி அளவுக்கு ஒரு சைடு ரவி இருக்கு, இன்னும் ராஜாண்ணா கூட அதை ஸ்க்ரீன்ல காமிக்கல. ஐ திங்க் அது வந்து இப்போ நம்ம யோகி பாபு பண்ற படத்துல அது எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம் நான் நினைக்கிறேன். அவர் என்னெல்லாம் வெளியில காட்டலையோ அது எல்லாத்தையும் யோகி பாபு மூலமா நம்ம காட்டுவார்னு நான் நம்புறேன். ஸோ ஐ ஹவ் ஆல்வேஸ் பீன் சர்ப்ரைஸ்ட். அவன் ஜாலியாக மட்டும்தான் இருப்பாருன்னு நினைக்கும் போது சினிமா நல்லா தெரியும், ஒரு ப்ராப்பர் ஃபிலிம் ஸ்டூடெண்டா வேர்ல்ட் சினிமா அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கிற ஆளு. இதெல்லாம் ரவி பத்தி யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க, ஏன்னா அவ்வளோ சீரியஸான சைடு அவருக்கு யாருக்கும் தெரியாது. பட் எடிட்டிங் ஃபுல்லாக தெரியும், எல்லா விஷயங்களும் ஆழமாக பண்ணக்கூடிய ஆள். நான் மேலே பார்க்கும்போது சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்கல்ல சில பேர், படிக்கவே இல்லை நல்ல மார்க் வாங்குவாங்கல்ல, அந்த மாதிரி ரவி. ஸோ விஷிங் ஹிம் ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த படம் பெரிய வெற்றி பெறணும். ஐம் ஸோ ஹாப்பி டு சி எவ்ரிபடி ஹியர், ஜெனிலியா, ரிதேஷ், சிவனா அண்ட் எஸ் ஏ சூர்யா சார், ஸ்ரதா, ஹாய் ஸ்ரதா, அண்ட் எவ்ரிபடி ஹியர். ஸோ ஹாப்பி டு சி எவ்ரிபடி. சிவா, ஒரு கேங்காக உட்காந்து செட்டில் ஆகிட்டீங்க. மணி நீ வந்துட்டியா? ஓகே. அப்போ அங்கே என்னெல்லாம் ஓடிட்டு இருக்குன்னு நமக்கு தெரியாது, அங்கே வந்து நான் வர்றேன். ஸோ ஹாப்பி. இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் ஐ திங்க் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ஊரில் அட்டன் பண்ணி. எல்லாரும் ஒன்றா இருக்கிறதே அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ரவி டைரக்ட் பண்ணுற படத்துக்கும், கார்த்திக் சார் ஒரே அவர் நடிக்கிற படத்துக்கும், ப்ரொடியூஸ் பண்ணுற படத்துக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். கார்த்திக் சார், நம்ம ப்ரோ கோட பற்றி எல்லாத்தையும் வெளியே சொல்லிடாதீங்க, எல்லாமே தெரிஞ்சிட போகுது. ஒரு நிமிஷம் மிஸ்டர் ஜி, நீங்க கொஞ்சம் மொல்லமா பேசுங்க, ஏன்னா எங்களுக்கு வந்து எங்களுடைய மானிட்டர்ல வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது. இங்க கொஞ்சம் ஏத்துங்க மிஸ்டர் ஜினுடைய வாய்ஸை. பேசுங்க. கார்த்திக் சார், நம்ம ப்ரோ கோட பற்றி எல்லாருக்கும் வெளியே சொல்லிடாதீங்க, நம்ம படம் வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்க சொன்ன எல்லா விஷயத்துலையும் ப்ரோ கோட வெளியே எல்லாத்துக்கும் ரிவீல் பண்ற மாதிரி சொல்லிடாதீங்க. நம்ம ஜெயம் ரவி சார், நம்ம ரவி மோகன் சார் வந்து அதே ப்ரோ கோட நீங்க சொன்னதுக்கு ஈக்குவலா என்ன ப்ரோ கோட் பண்ணியிருக்காருன்னு அவர்கிட்ட ஒரு வார்த்தை தெரிஞ்சுக்கலாம் சார். வாங்க சார், மேலே வாங்க சார். அங்கிருந்தே சொன்னாலே ஓகே தான் சார். அங்கிருந்து ஓகே. சார் சொன்ன மாதிரி உங்களுக்கும் அவருக்கு இருக்கிற ப்ரோ கோட் மொமெண்ட் நீங்க ஒன்று சொல்லுங்க சார். அது சொல்லக்கூடாதுங்கிறது தான் ப்ரோ கோடு, வேற எதுவும் இல்லை. மிஸ்டர் ஜி,
நாங்கள் பேசிக்கிறோம் மிஸ்டர் ஜி, அது வேற. பட் ஒரு ப்ரோ கோடில் வந்து ஒரு 10% லெவலில் நம்ம ஓப்பன் பண்ணலாம். அதாவது நானும் கார்த்தியும் என்னன்னா ரொம்ப இந்த லக்ஸரி விரும்பாதவங்க. சம்டைம்ஸ் அப்படியே போவோம், நடந்து போவோம், வாக்கிங் போவோம். எங்கள் 2 பேரையும் வந்து தாய்லாண்டில் வாக்கிங் போகும்போது அண்ணன் தம்பியா நீங்கன்னு கேட்டவங்க நிறையா இருப்பாங்க. அதே தாடி, அதே மீசை, அதே ஹைட்டு, அப்படியே ஒன்றா போகும்போது. ஸோ அந்த ஒரு அன்பான ப்ரோ கோட் எப்போவுமே கார்த்தி கூட எனக்கு ட்ராவல் பண்ணணுன்ற ஆசை லைஃப் லாங் இருக்குது. ப்ரோ, தேங்க்யூ ஃபார் பீயிங் ஹியர் ப்ரோ. லவ் யூ ப்ரோ. லவ் யூ டூ ப்ரோ. இல்ல 10% ஏதோ உடைக்கிறேன்னு சொல்லிட்டு 1% கூட உடைக்கல. அதான் ப்ரோ கோட். சொல்ற மாதிரி சொல்லுவோம், ஆனா சொல்ல மாட்டோம். நன்றி. I have to say I really loved both of you on stage. Generally I was so happy to see you back here. And Ritesh, I think first time we are meeting, but my brother keeps talking about you so much. So love you guys. Thanks for coming down. தேங்க்யூ கார்த்தி. சரி, நீங்க 2 பேருமே நம்ம படம் சேர்ந்து பண்ணணும், நான் நடிக்கணும், நீங்க டைரக்ட் பண்ணணும் அப்படிலாம் பேசிட்டு இருந்தீங்க. ஃபர்ஸ்ட் படத்துலயே என்ன வந்து கூப்பிட்டு நடிக்க வைக்கலன்னு கேட்டிங்களா இல்லையா? இல்ல, அதோட பெரிய ஆர்டிஸ்ட் இருக்காரு, ஹீரோ வந்திருக்கிறாரு. அவர் இருக்கும்போது இப்படிலாம் நம்ம பேசக்கூடாது. கரெக்ட் இல்ல? அவங்க நடிச்சு அது அப்படி தூக்கி நிப்பாட்டிட்டு கம்பெனி அப்புறம் நம்ம உள்ள வந்து பேசிக்கலாம். Right, thank you கார்த்தி for your lovely words. ரொம்ப வெளிப்படையா பேசுனீங்க and you told us a lot of things about Ravi அவர்கள் that we didn't know. எங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் அவரை பத்தி நீங்க ஷேர் பண்ணீங்க. So thank you very much. ப்ரோ கோட் இல்ல, நல்ல விஷயங்கள் சொல்றேன். Thank you கார்த்தி. Big round of applause. இந்த ஒரு நல்ல நேரத்தில் இன்னொரு சின்ன சர்ப்ரைஸ் உங்களுக்கு இருக்கு. அது நீங்கள் பார்க்கும் போது தெரியும். இல்லை, நானே சொல்லிடுறேன். எல்லாமே ட்ரை பண்ணோன்ற ஆசைன்னு சொல்லி நான் வீடியோவில் சொன்னேன். அதனால இதையும் ட்ரை பண்ணிடணும் அப்படின்னு நானாக நினைக்கல. நம்ம கெனிஷா தான் சொன்னாங்க, உன்னால் இது முடியும்னு ஒரு சில விஷயம் சொன்னாங்க. எனக்கு இதில் பழக்கமே இல்லை, நான் யோசிச்சது கூட கிடையாதுன்னு சொல்லி சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, உன்னால் லிரிக்ஸ் எழுத முடியும் அப்படின்னாங்க. ஸோ நான் ஒரு லிரிசிஸ்டாக ஒரு சாங் ஒன்று பண்ணியிருக்கேன். இந்த சாங் கெனிஷா வந்து சொல்லும் போது அவங்க அம்மாவை பற்றி ஒரு சாங் எழுதணும்னு சொன்னாங்க. நான் எங்கள் அம்மாவை நினச்சி ஒரு சாங் எழுதினேன். அதுக்கப்புறம் தான் யோசித்தோம், அம்மான்றது வந்துட்டு ஒரு எமோஷன், அது எல்லார் அம்மாவுக்காகவும் எழுதுவோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தது தான் அம்மா சாங். கெனிஷா, ப்ளீஸ் ஜாயின் மீ ஆன் ஸ்டேஜ். ஸோ என்ன ஒரு லிரிசிஸ்ட் ஆக்குனது இவங்க தான் இப்போதைக்கு. ரொம்ப ஒரு அழகான ஒரு சாங், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். ஒரு 2 வார்த்தை நீங்கள் பாடினீங்கன்னா நல்லாயிருக்கும். நான் ஆரம்பிக்கட்டுமா? சரணமா, பல்லவியா, என்ன வேணும்? ரிச்சன். So உங்களுடைய வார்த்தைகளுக்கு இவங்க உயிர் கொடுத்திருக்காங்க. She has sung the song. Yeah, and composed the music. Yeah, she has composed the music and she has sung the song. Okay. அம்மா உடைய பையனுடைய குழந்தையுடைய, நான் பையன்றதுனால அப்படி சொல்லிட்டு அம்மா பார்த்த உடனே, ஒரு குழந்தையினுடைய ஒரு உறவு எங்கே ஆரம்பிக்குதுன்னா கருவிலிருந்து ஆரம்பிக்குது. அந்த லிரிக்கை எடுத்துட்டு, கருவாக இருந்தேனே உருவை நீ தந்தாயே அப்படின்ற லிரிக் நான் எழுதினேன். பாடினா நல்லாயிருக்கும். கருவாக இருந்தேனே உருவை நீ தந்தாயே, அம்மா நீ என்னை விட்டு போகாதே. சரணத்துல ஒரு 4 வரி நீங்க சரணத்துல ரொம்ப 2 அழகா வரி. இருந்துச்சு அது. என் வானம் நீயே உன் மேகம் நானே, என் சாமி நீயே உன் கோயில் நானே அப்படின்ற லிரிக்ஸை கொஞ்சம் பாடினீங்க. என் வானம் நீயே உன் மேகம் நானே, என் சாமி நீயே உன் கோவில் நானே.
பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். எங்க அம்மாவுக்கு நேத்துக்கு பர்த்டே. இது உங்களுக்கான கிஃப்ட் அம்மா. இன்னைக்கு ஒரே ஒரு சின்ன கிஃப்ட் கொடுத்துட்டு நீங்க உட்காந்துக்கோங்க ப்ளீஸ். ப்ரௌடாக அவங்களுடைய வளர்ச்சியை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வார்த்தை அவங்கள பற்றி மற்றவங்க பேசும்போது தட் ஸ்மைல் ஆன் ஹர் ஃபேஸ், அது அம்மாவால் மட்டும் தாங்க முடியும். ரவி மோகன் சார் உங்களுக்காக ஒரு அழகான gift வச்சிருக்காருமா. ஹவ் ஹாப்பி ஆர் யூன்னு ஃபர்ஸ்ட் சொல்றீங்களா? வுட் யூ லைக் டு சே ஃபியூ வேர்ட்ஸ்? அவன் குழந்தையில நடக்கும்போது கீழே விழுந்துடக்கூடாதுன்னு பின்னாடியே போய் பிடிச்சவன் நான். அவன் எல்லாம் அம்மாக்கள் கிட்ட நம்ம வார்த்தைகள் கேட்டால் அவங்களுடைய கண்ணீர் தாங்க வார்த்தையே. அது ஆனந்த கண்ணீர் தான். அந்த கண்ணீர் தான் அவங்களுடைய வார்த்தையே. Tears say more than words can ever say, and that's why a mother can never be replaced in this world. ஒரு சின்ன gift மட்டும் நீங்கள் வச்சுருக்கீங்க. ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் கெட் தி கிஃப்ட் அவுட். இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இதை நீங்கள் பொக்கிஷமாக வச்சுப்பீங்க உங்களுடைய வீட்டில். அம்மாவுடைய மடியில் படுத்துக்கிற அந்த சுகம் தாங்க. when we forget the rest of the world and only remember her and that moment, அந்த ஒரு தருணம், இந்த தாயினுடைய மடி, அதுக்கு ஈடு இணையே கிடையாதுங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொரு ஸ்டாச்சுவும் வச்சுருக்காங்க. மகாலட்சுமி ஸ்டாச்சுவும் வச்சுருக்காங்கம்மா. டக்குன்னு ஃபாஸ்ட்டாக நடந்து போகிறாங்களே. கீழே கொடுத்துடலாம் அம்மாவுக்கு அந்த ஸ்டாச்சுவை. உங்களுடைய அண்ணாவை கண்டிப்பாக நீங்கள் மேடைக்கு கூப்பிட்டு வரணுமே. we'd like to hear him say a few words. டிரெக்டர் மோகன் ராஜா அவர்கள், அவர் தான் இந்த பயணத்தை ஆரம்பிச்சே வச்சாரு உங்களுக்காக. அதனால 2 பிரதர்ஸ்க்குமே ஒரு பலத்த கரகோஷம் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஒரு அண்ணாவா யூ மஸ்ட் பி ரியலி ப்ரௌட்ல. உங்க தம்பி பத்தி எவ்வளோ நிறைய விஷயங்கள் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அண்ட் வி நோ தட் யூ ஆர் வெரி க்ளோஸ். நிறைய வேலை வாங்குவீங்க, ஆனால் நிறைய பாராட்டவும் செய்வீங்கன்னு தெரியும். எவ்வளோ சந்தோஷமா இருக்கு இந்த ஒரு மூமெண்ட்ல. முதல்ல வாழ்க்கையுடைய ஒரு சர்க்கிள் தெரியுது, ஃபுல்ஃபில் ஆயிருக்கு. ஐ ஹவ் சீன் அ ஃபுல் சர்க்கிள் ஆஃப் லைஃப். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே எல்லாம் வாழ்த்துறதுக்கு எப்பவுமே கூட இருப்போம். என் தம்பி எல்லா வளர்ச்சியிலையும் கூடவே இருந்து சந்தோஷப்பட்டுட்டே இருக்கிற ஒரு பாக்கியத்தை அவன் எனக்கு கொடுத்துட்ருக்கான். எனக்கு 17 வயசு இருக்கும்போது அவனுக்கு 11 வயசில் 5 மணி நேரம் அரங்கேற்றம் பண்ணான். 5 மணி நேரம் பரதநாட்டிய அரங்கேற்றம் பண்ணான். 5 மணி நேரம் நான் ஸ்டாப்பாக.
அன்னைக்கு நான் அண்ணனா இல்லை, நான் அவனை அண்ணனா பார்த்தேன், அண்ணாந்து பார்த்தேன். யாரா இவன், நம்ம கூட இவனை மிரட்டி உருட்டி நம்ம ஏதோ பண்ணிட்டு இருப்போமே, அவனா இவன் பார்த்தேன். அதே அண்ணாந்து இன்னைக்கு பார்க்குறேன். சந்தோஷமா இருக்கு. ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் ரவி, 2 பெரிய பொறுப்பு. இந்த புதுப்பேட்டையில் ஒரு படத்தில் ஒரு சீன் வரும், டைலாக் வரும். தனுஷ் அண்ட் பாலா சிங்க்கு ஒரு சீன் வரும். அவள் பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு அருவாள் எடுப்பார் பின்னாடி இருந்து. டே இவெல்லாம் இதை வச்சா பேசிக்கிட்டு இருந்த அப்படின்னு கேட்பாரு. பாலா சிங் கேட்பாரு, இதெல்லாம் வச்சுக்கிட்டா என்கிட்ட நீ நடிச்சிட்டு இருந்த? இவ்வளோ திறமையை வச்சுக்கிட்டு நான் சொன்ன பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு முதல் படத்துல இருந்து த பெஸ்ட் டைரக்டர்ஸ் ஆக்டராக இருந்தான். இனிமேந்து த பெஸ்ட் டிரெக்டராக இருந்து வருவான், எனக்கு நம்பிக்கை உண்டு. அவனுடைய சென்சிபிலிட்டிஸ், அவனுடைய திறமையை பக்கத்துலேருந்து பார்த்த வெகு சிலரில் நான் ஒருத்தன். ரொம்ப ரொம்ப அமோகமாக வருவான். இந்த நல்ல நாளில் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் அவனுக்கு. அதை நான் இந்த வாழ்த்துக்களை சொல்கிறத விட, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் மைண்ட் வாய்ஸ் பற்றி கேட்டுட்டு இருந்தீங்க. இங்கே சத்தியம் பண்ணி சொல்ல முடியும், இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருடைய மைண்ட் வாய்ஸும் மவுத் வாய்ஸும் ஒன்றே ஒன்று தான், ரவி நல்லா இருக்கணும். அது நான் இப்படி ஒரு புண்ணியத்தை சில பேர் மட்டும்தான் இருப்பாங்க, அந்த சொல்ல முடியும் தைரியமா. இவ்வளவு உறவுகளை நட்புகளை சம்பாதிச்சிருக்கான். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் இந்த குடும்பத்தின் சார்பாக நான் நன்றி சொல்லணும். நான் அதை ரவி தனியாக சொல்கிறது வேற, எங்களுக்கு பெருமையாக இருக்குது. இவ்வளோ பேரை சம்பாதிச்சிருக்கான்னு ஒரு பெருமை இருக்குது. ரொம்ப 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 நன்றி. ரொம்ப ரொம்ப என் தலைசா குனிந்து நான் வணக்கத்தை நான் தெரிவிக்கிறேன். உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தேங்க்ஸ் இங்கே வந்ததுக்கு, அவங்க கூட சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு. ஃபேமிலி சப்போர்ட்டாக இருந்தது வேற, இப்போ நீங்கள் எல்லாரும் சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் போட்ட ஒவ்வொரு ப்ரோமோவுமே ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அந்த டீம் ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், மிகப்பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நீங்க வார்த்தைகளா விஷ் பண்ணிட்டீங்க, அண்ணனா ஒரு ஹக்கு கொடுத்து விஷ் பண்ணீங்கன்னா he'll be very thrilled. Good afternoon, everybody. I'm going to try and keep my speech to as quick as possible. எல்லாரும் என்னோட ஃபேஸை எங்காவது ஒரு வாட்டி அட்லீஸ்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. Just a lot of publicity, what to say. But I'd like to reintroduce myself to you. I'm Kenisha Francis, and I'm a singer, I'm a music producer, and I'm a spiritual therapist. And currently, I'm honored to be the partner at Ravi Mohan Studios. Very, very grateful for the opportunity, Mr. Ravi. First of all, I'd like to thank God. Very grateful to God, very grateful to the universe for putting me in a place like this. And most importantly, to Amma. Appa is not here, but Amma, Appa, Raja, the whole family for being so wonderful. And I mean, I have none. I had none for a long time, but Mr. Ravi has given me such beautiful people. Thank you very much. I come from a very, very difficult background of life versus Mr. Ravi that comes from a beautiful, abundant background of life. We have decided together to put Ravi Mohan Studios together so we can bring a lot of artists and get them to be, as famous as possible. And that's the true dream that we have. I had some things to say about a few people, but they're missing. But at the end of the day, today was not possible because without our entire team, I know Mr. Ravi will thank them later, but starting from Dreams to Sham to Karthik Yogi to Vijay Raghavan to Krishila, there are a million names right now that are our family, considered our family, and they've been with us through thick and thin to make this happen. It's more than it's emotional, it's very powerful to know that Mr. Ravi and I are working with people and we can call our friends family. Mr. Ravi is busy, but I just wanted to say that இது Mr. Ravi, நான் தமிழில் சொல்லட்டுங்களா? ட்ரை பண்ணுறேன். நீங்கள் okay, I tried. No, not possible. You've been through some of the hardest storms, and நீங்க அதுதான் Mr. like I call him Baba Ganush. Like he said, என்ன சோகம் உங்களுக்குள்ள இருந்தாலும் நீங்க வெளியே எல்லாருக்கூடமே நீங்க நல்லா பேசுறீங்க, நல்லா பழகுறீங்க. Okay, that's possible, But what you do is, Mr. Ravi, நீங்க உங்க லைஃப்ல வர யாரு வந்தாலும் அவங்க எந்த டார்க்னஸ் எடுத்துட்டு வந்தாலும் நீங்க அதை லைட்டா மாத்திடுறீங்க. That is who you are. And in the journey
நீங்கள் ஃபன் ஃபேக்ட் எல்லாருக்குமே இங்கே என்னோட ஃபோனில் இப்போ கூட ஒரு 7 full scripts இருக்குது. Full scripts of 7 different movies, from direction to screenplay to who he's casting to the dialogues to everything. That's how talented you are, and I can't wait for the world to see. கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு வார்த்தை கற்றுக் கொடுத்தாங்க, பேராசை. எனக்கு ஒரு பெரிய பேராசை இருக்கு. என்னன்னா, every human being in the world, I would like for them to see the God in you, because I see the God in you, and I would not want to see anything else. Thank you for giving us such a beautiful event, such a beautiful heart, such a beautiful family. Thank you, RM, for who you are and who you are growing to be. I know that the days of victory is just a sniff away for you. You have worked really hard, and I keep telling every friend of mine, every colleague of mine, that if you spend one day with Amma, with Varalakshmi Amma, you will actually know why RM is so beautiful inside out. Thank you, Varalakshmi Amma, for giving us someone like an RM to this world. I'm very, very grateful to you. Thank you to every single person who's come here. And last but not the least, Mr. Ravi. Okay, RM, don't worry about anything. Karma's got our back. நிறைய நட்சத்திரங்கள் வந்திருக்காங்க அண்ட் இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய வெல்விஷர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ அவங்களுடைய வார்த்தைகள் அண்ட் விஷஸையும் நம்ம வந்து கேட்க கடமைப்பட்டிருக்கோம். கேன் வி ஹேவ் கராத்தே பாபுனுடைய டிரெக்டர் திரு கணேஷ் பாபு அவர்கள் அண்ட் நடிகர் மணிகண்டன் அவர்கள் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். அந்த அம்மா பாட்டு உங்க 2 பேருமே எவ்வளோ டச் பண்ணுச்சு, எவ்வளோ ரசிச்சிங்கன்னு சொல்லிட்டு அஃப்கோர்ஸ் ரவி அவர்களுக்கு உங்களுடைய விஷஸ். முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கிற கலை உலகத்தை சார்ந்த சீனியர்ஸ் எல்லாருக்கும், கொலீக்ஸ், மீடியா எல்லாருக்கும் என்னோட வணக்கங்கள். ரவி சார் வந்து நம்ம ரொம்ப அவரோட ஆரம்ப காலகட்டங்கள்லேருந்து அவரோட ஒர்க்ஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒர்க்ஸாக இருந்திருக்கு. எனக்கு நிறைய ஃபேவரட்டான வேலைகளை அவர் ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒர்க்ஸை பண்ணியிருக்காரு. எனக்கு அவருடைய பேராண்மை, அப்புறம் சந்தோஷ் சுப்ரமணியம், இந்த மாதிரி எக்கச்சக்க ஒர்க்ஸ் வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒர்க்கை பண்ணியிருக்காங்க. அண்டு இங்கே வந்திருந்த நிறைய சீனியர்ஸ் எல்லாமே அவங்களோட கைண்ட் வேர்ட்ஸ்க்கு எல்லாமே என்னோட நன்றி. அண்ட் ஆல்சோ இங்கே ஸ்க்ரீன் பண்ணப்பட்ட லான்ச் பண்ணப்பட்ட எல்லா படங்களுக்கும், ப்ரோக்கோடாக இருக்கட்டும், காமன் மேனாக இருக்கட்டும், அப்புறம் கண்ணா இருக்காங்க, கண்ணாவுடைய காக்கி ஸ்குவாடுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். முக்கியமாக இந்த சாங் பற்றி சொல்லணும். அம்மாங்கிறது எல்லாமே ரொம்ப ஃபார் எவ்ரி ஒன் அது ஒரு பெரிய ப்ரைமலான எமோஷன். நீங்கள் தினம் உச்சரிக்கிற வார்த்தையில் அது இல்லாமல் இருக்காது இல்லைங்களா? ஸோ என்றைக்குமே அது ஒரு ப்ரைமலான, நீங்கள் வந்து அவங்க முதுகு வலினா கூட கீழே உட்காரும்போது அம்மான்னு சொல்லி தானே உட்காரோம். ஸோ அதனால் வந்து அம்மான்றது வந்து என்றைக்குமே ஒரு ப்ரைமல் எமோஷன். அது வந்து சார் ரவி ராஜா சார் சொன்ன மாதிரி தான், இவ்வளோ திறமையை உள்ள வச்சுக்கிட்டா இருந்தீங்கன்ற மாதிரி எக்கச்சக்கமான வேலைகளை செஞ்சுட்டே இருக்காங்க. ஸோ அது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது பார்க்க. சார், உங்களுடைய இந்த புதிய புதிய முயற்சிக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ ஸோ மச் என்னை கூப்பிட்டதுக்காகவும். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். கராத்தே பாபு டீசர் வேறு லெவலாக இருந்துச்சு. ப்ராஜெக்ட் பற்றி சொல்லுங்கள், எப்படி போயிட்டுருக்கு? வணக்கம். ப்ராஜெக்ட் பற்றி சொல்லணுன்றீங்களா? இல்லை ரொம்ப, ஏன்னா அந்த லுக் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதனால அந்த ப்ராஜெக்ட் பற்றி என்ன எதிர்பார்க்கலாம் மக்கள் அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் ஆஃப்கோர்ஸ் யுவர் விஷஸ் ஃபார் ரவி அவர்கள். ரவி சார், ஹாய் சார். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கார். ஏன்னா வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டையிலே பார்த்துட்ருக்கேன் அவரை தொடர்ந்து. இப்போ ரொம்ப ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க சார்.
ஸோ ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு படம். இது வரைக்கும் ரவி சார் எப்படிலாம் நான் பார்க்கணும், ஒரு ஃபேனாக எப்படி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டனோ அப்படிலாம் அந்த படத்தை எடுத்துகிட்ருக்கேன். ஒரு ஒரு இந்த படத்தில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அதுதான் ஹைலைட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பேசப்படும் நம்புகிறேன். இது வரைக்கும் எந்த படத்துலையும் அவர் பண்ணலை. ரொம்ப நன்றி ஆக்சுவலி. எனக்கு என் படத்தில் அதை பண்ணியிருக்காருன்றதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ரொம்ப அழகாக சிங்கிள் ஹேண்டடாக அந்த படத்தில் அதை கேரி பண்ணிட்டு போயிருக்காரு. படத்தையும் அவர் கேரி பண்ணிட்டு போகிறாரு. எல்லா ஃப்ரேம்லேயும் இருப்பார். படம் வரும்போது கண்டிப்பாக பிளாஸ்டாக தான் இருக்கும் அது. ஸோ நல்ல டைரக்டர் அவர். ஸோ நிறைய கற்றுக்குறேன் அவர்கிட்ட. ஒரு சீனியர், ஒரு 22 இயர்ஸாக இங்கே இருக்காருன்றதுனால ரொம்ப அட்டென்ஷன் கொடுப்பாரு டீட்டெயில்ஸ்க்கெலாம். போயிட்டே இருக்கும் ஷார்ட், திடீர்னு கேட்பார், கணேஷ் இங்கே நான் சிரிக்கணுமான்னுவார். எனக்கு என்னோடய ஃபுல் ஸ்கிரிப்ட் ஓடியும் பின்னாடி, எதுக்கு அதை கேட்டாருன்றது அவ்வளோ டீப்பாக இருக்கும். ஸோ அவ்வளோ அட்டென்ஷன்ஸ் கொடுப்பாரு. அவர் பர்ஃபார்மன்ஸஸாக இருக்கட்டும், கதையில் ட்ராவல் பண்ணுறதா இருக்கட்டும், அது ஒரு ஆக்டர்னால வராது, ஒரு நல்ல டைரக்டராக இருக்கிறதுனால தான் அது வருது. ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் வச்சுப்பார் டைரக்டர்ஸை. ஒரு டைரக்டருக்கு ரொம்ப ப்ரைமரியாக ஒரு ஆக்டர்கிட்டேருந்து எதிர்பார்க்குறது வந்து நம்மளோட அந்த ஸ்பேஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகாமல் இருக்கணுன்றது தான். அது ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுவார் சார். ஆக்சுவலி உள்ளேயும் வருவார், அந்த என்னோட ஸ்பேஸையும் இன்வைட் பண்ண மாட்டார். ரொம்ப காம்ப்ளிமெண்டிங்காக இருக்கும் ஒர்க். அவர் கூட ஒர்க் பண்ணுறது தினம் ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு. ஏன்னா ஒரு ஃப்ரெஷ் டேரக்டருக்கு அவர் லாஸ்ட் ஃபிலிம் மணி சாரை பார்த்துட்டு வராரு, இங்கே வந்து என் மூஞ்ச பார்க்குறாரு அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அங்கே எப்படி இருந்திருப்பாரோ அதே தான் ஏ செட்லேயும் இருப்பார். ஸோ அது ஒரு டைரக்டரை புரிஞ்சுக்கிறது இன்னொரு டைரக்டரால் தான் முடியுன்றது எனக்கு தெரியும். அவர் ஒரு நல்ல டைரக்டர் தான் அவர். ஸோ அவருக்கு வாழ்த்துக்கள் சார். எனக்கு இது ஒரு ஆச்சரியமாகவே இல்லை நீங்கள் எவ்வளோ பண்ணுறது. அண்ட் அவர் பர்சனலாக சொல்கிறேன், அவர் ஒரு அம்மா பையன்றது யார் அவர் கூட பழகினாலும் தெரியும். அம்மாவால் வளர்க்கப்பட்டவங்க மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு மென்மையாக இருப்பாங்க. ஸோ நல்ல வளர்ப்பு அவர் சீரியஸாக அவர், அது நான் சொல்லியே ஆகணும். ஸோ எல்லாருமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக, எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும் அவருக்கு வெளியில், அவ்வளோ ப்ரெஷரோடு வருவார். இன்றைக்கி நம்மளுக்கு பயமாக இருக்கும், சார் அவ்வளோ ப்ரெஷரோடு வரப்போகிறாரு. வந்தோன்னு அழகாக ஒரு ஸ்மைல் பண்ணுவார், பண்ணிட்டு தான் செட்குள்ளே வருவார். அந்த ப்ரெஷர் எதுவுமே எங்களோட ஷூட்டிங் ஸ்பாட்குள்ளே கொண்டு வர மாட்டார். ஸோ அப்படி ஒரு ஹியூமன் பீயிங், ஒரு ஆக்டர். சீக்கிரமாக ஒரு நல்ல டைரக்டரை பார்க்க போகிறீங்க. நம்புறேன். கங்க்ராச்சுலேஷன் சார் ஃபார் யுவர் வென்ச்சர். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் உங்களுடைய வார்த்தைகளுக்கு அண்ட் ஃபார் யுவர் ப்ரெசன்ஸ் டுடே. தேங்க்யூ ரெண்டு பேருக்குமே. இவ்வளோ நேரம் எல்லாரும் வந்தவங்க எல்லாரும் அப்படியே அங்கேயே இருக்கீங்கன்னு நினைக்கிறதே இதை விட ஒரு பெரிய கிஃப்ட் இருக்காது ஒரு மனுஷனுக்கு. ஸோ வோட் ஆஃப் தேங்க்ஸ்ன்னு சொல்கிறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை. ஆனால் இவ்வளோ நிறைய நன்றியை வந்து மனசுலேருந்து அள்ளி உங்கள் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு மட்டும்தான் நினைக்கிறேன். ஒரு மனுஷனுக்கு வேணுங்கிற நேரத்தில் உதவுற சில பேர் இருப்பாங்க வாழ்க்கையில். அது இருப்பாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிற நேரம் ஒன்று வரும். அது வரவே கூடாதுன்னு நான் எல்லாருக்குமே நினைப்பேன். சில பேருக்கு வரும்போது இந்த ஒரு கிஃப்ட் கிடச்சிருக்குன்னு அவங்களுக்கு தெரியும் வாழ்க்கையில். அந்த மாதிரி இங்கே வந்த ஒவ்வொருத்தருக்கும் எனக்கு கிடைச்ச கிஃப்ட் எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி நன்றி நன்றி, மனசார நன்றி. நான் எப்பவுமே சிரிச்சிட்டு தான் இருப்பேன், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஏன் அப்படின்னா வேறு என்ன பாசிட்டிவிட்டி இருக்குது? ஸ்மைலை விட வேறு எந்த பாசிட்டிவிட்டியுமே கிடையாதுன்னு நான் நினைப்பேன். ஒருத்தர் பார்க்கும்போது ஒரு சிரிப்பில், அன்பில் அவங்க அட்ராக்ட் ஆகிறது மட்டும்தான் நம்மளுடைய கடமையாக நான் நினச்சிட்ருப்பேன். என்னுடைய ஃபேன்ஸுக்கும் அதான் நான் சொல்லுவேன், எப்படியாவது சிரிச்சிட்டே இருங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அவங்களும் என்னை எப்பவும் சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து எனக்கு கிடைச்ச மிக மிக பெரிய பாக்கியம். இங்கே வந்த ஒவ்வொருத்தர் பற்றியும் நான் பேசணும், அது நிறைய நேரம் ஆகும். கண்டிப்பாக நான் வந்து நிச்சயமாக ஒரு ஷார்ட் வீடியோவாக அதை ஷூட் பண்ணி எல்லாருக்கும் அனுப்பணும்னு ஆசைப்படுறேன். உங்கள் எல்லார் நேரத்தையும் நான் வீணடிக்க விரும்பலை. அண்டு என்னுடைய குடும்பம், என்னுடைய ஃபேன்ஸ், என்னுடைய மூவிஸ், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இங்கே இருக்கீங்க. எனக்கும் சில நெகட்டிவிட்டிஸ் எல்லாம் வந்தது. என் சொத்துக்கள் எல்லாம் முடக்கப்பட்டதுன்னெலாம் நியூஸ் வந்தது. நானும் போய் பார்த்தேன். எல்லாரும் சொன்னாங்க என்ன சார் அப்படின்னு. நான் போய் பார்த்தேங்க, அப்படி எதுவும் இல்லை. எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டாங்க. இதோ இருக்கே என் சொத்து, இதை யாரால் முடக்க முடியும்?
காசு சம்பாரிச்சு வர்றது போகிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. இந்த சொத்தை எவன் ஒருத்தன் லைஃப்பில் சம்பாதிக்கிறானோ அவன் தான் வின்னர், அவன் தான் சக்ஸஸ்ஃபுல் மேன். இன்னைக்கு உங்கள் எல்லாராலையும் நான் சக்ஸஸ்ஃபுல்னு எனக்கு மனசார தெரிஞ்சிருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதுக்காக. இந்த ஒரு ரூமில், இந்த ஒரு அரங்கத்தில் இருக்கிற எல்லாரும் நான் ஃப்யூச்சரில் இங்கே வச்சுப்பேன், இங்கே வச்சுப்பேன் எப்போவுமே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் எனக்கு சிவண்ணா பற்றியெல்லாம் எனக்கு நிறைய சொல்லணும்னு ஆசை. அவரை பற்றி நான் தனியாக பேசி, இங்கே வந்த ஒவ்வொருத்தர் பற்றியும் தனியாக பேசி ஒரு வீடியோ அனுப்பணும்னு ஆசையாக இருக்குது. அவங்க பேசினது எனக்கு தெரியாது, இந்த ஈவெண்ட் எப்படி நடக்கும், எப்படி போகும், எதுவுமே யாருக்குமே தெரியாது இல்லையா? ஆனால் அது நடந்து முடிஞ்ச உடனே இப்படி நம்மளை மனசில் இப்படி நினச்சிருக்காங்கன்னு ஒவ்வொருத்தரும் நினைக்கும் போது எனக்கு இதை விட ஒரு கிஃப்ட், இதோட ஒரு சந்தோஷம், இதை விட என்ன வேணும்? அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப நன்றி ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் ஆஃப் யூ. மலேசியாவிலேருந்து வந்தவங்களுக்கு அஸ்வின், நான் கண்டிப்பாக அந்த ஒவ்வொருத்தர் பற்றியும் ஒவ்வொரு வீடியோ போட்டு நான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இங்கே உங்கள் நேரத்தை நான் வீணடிக்க விரும்பலை. ஒரே ஒருத்தர் மட்டும் பற்றி சொல்லிக்கிறேன். கேரளாலேருந்து வந்திருக்காங்க நிதின், எல்லாருமே. உங்கள் எல்லாருக்கும் ஒரு வீடியோ நான் போடுறேன். நான் பர்சனலாக உங்களுக்கு எனக்கு தரணுன்ற நம்பிக்கை, தரணுன்ற ஆசை இருக்கு, நம்புங்க. அண்ட் ஒரே ஒருத்தரை பற்றி மட்டும் சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த ஷோ நடக்குதுன்னா முழுக்க முழுக்க காரணம் அவங்க மட்டும்தான். உங்கள் எல்லாருக்குமே அவங்கள தெரியும். கெனிஷா மட்டும்தான். ஷி புட் திஸ் ஹோல் ஷோ அப் ஃபார் மீ. எனக்கு யாரும் அப்படி பண்ணதே கிடையாது. இவ்வளோ பேர் வருவாங்கன்னு எனக்கு தெரியாது, எனக்கு உண்மையாக தெரியாது. நான் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு காரணமான கென்னுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கென்னு. அண்ட் ஷீ இஸ் பார்ட் ஆஃப் RMS ஸ்டுடியோ. ஷீ இஸ் பார்ட்னர் இன் ரவி மோகன் ஸ்டுடியோஸ். ஒரு மனுஷனுக்கு ஒரு இடத்துல ஸ்டக் ஆயிட்டான்னா எங்கேருந்தாவது கடவுள் அவங்களுக்கு ஒரு விஷயத்தை அனுப்புவார். அது காசாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், வாகனமாக இருக்கலாம், எது வேணாவா இருக்கலாம். அந்த மாதிரி எனக்கு ஒரு கிஃப்ட், கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட். அவங்க நான் யாருன்னு உணர வச்சது அவங்க தான் எனக்கு. அப்படி அவங்க எப்போவுமே இந்த மாதிரி ஒருத்தர் லைஃப்பில் எல்லாருக்கும் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச், ஐ மீன் இட். அண்ட் என்னுடைய டீம் மட்டும் நான் சொல்லிடுறேன். பாவனா, amazing. Thank you. I know you are also enjoying this show. I know very well because I can see it in your face. It's really amazing how well you carry this. Thank you for that. And என்னுடைய டீம், என்னுடைய COO ஷாம் பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஏன்னா அவர் ஏன் COOன்னு பேர் வச்சா, அது என்னென்ன கூ அப்படின்னு பேர் வச்சிருக்க அப்படின்னு நான் கேட்டப்போ பேசிக்கிட்டப்ப சொன்னாங்க, நான் படத்தை கூவி கூவி விற்கணும்னா அதுக்கு தான் கூ அப்படின்னு COO ஆஃப் அவர் கம்பெனி. அண்ட் என்னுடைய தம்பி ஷாம் எப்போவுமே என் கூட இருக்கிற ஒருத்தன். நிறைய விஷயங்கள் எனக்காக அவன் பண்ணிட்டு இருக்கான். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவன் என் கூட இருந்தது. ஸ்பான்சர்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய நன்றிகள். சார், உங்கள் எல்லாருக்கும் இன்ஸ்டாவில் நான் என்னுடைய ஃபுல் கிராட்டிடியூடை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் சார், கண்டிப்பாக. அண்ட் கிருஷிலா இஸ் ஹியர், தேங்க்யூ. யூ பார்ட் ஆஃப் த ஃபேமிலி நவ், பார்ட் ஆஃப் RMS நவ். ஆல் தி பெஸ்ட். அண்ட் இங்கே தான் இருப்பேன். வாழ்த்தணும்னு நினைக்கிறவங்க இங்கே வந்திருக்கீங்க, வாழ்த்துங்க. என்னை வாழ்த்த வேணான்னு நினைக்கிற சில பேர் இருக்காங்க, அவங்களுக்கும் நான் சொல்லிக்கிறேன், இங்கே தான் இருப்பேன், வேற எங்கேயும் போக மாட்டேன், வளர்ந்துக்கிட்டே தான் இருப்பேன். நன்றி, நன்றி, நன்றி. ஜஸ்ட் அ ஸ்பேன் ஆஃப் 2-3 மணி நேரத்துல எவ்வளவோ இமோஷன்ஸ் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்கல்ல. and there are so many people who came together for you. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயம் தான் இப்போவும் சொல்றேன், யூ ஆர் அ லக்கி மேன். அண்ட் நீங்க தொட்டதெல்லாம் தங்கமா ஆகட்டும் அப்படின்னு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நான் ஜெனிலியா அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க இல்லையா, உனக்கு என்னவா இருந்தாலும் நான் செய்வேன்றது அவங்களும் அவங்க ஹஸ்பண்ட்
ரித்தேஷும் அவரும் எனக்கும் பெருசாக பழக்கம் கூட கிடையாது. அவர் இங்கே வந்து உனக்காக வரேன்னு சொல்லி ஒரு ஃபோன் கால் தான் நான் பண்ணேன், நேரில் கூட போய் கூப்பிடல. இந்த மாதிரி ஒரு கிடைக்கிறதுக்கு நீங்கள் எல்லாம் எனக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்னுடைய படங்கள் நீங்கள் சந்தோஷமாக பார்ப்பீங்க நம்புறேன். ரவி மோகன் ஸ்டுடியோஸ் இப்போ 22 வருஷமா நாங்க சந்தோஷமா பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கடமை உணர்ச்சியோட, சந்தோஷத்தோட, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்டோட பார்ப்போம். பிகாஸ் நாட் ஓன்லி a ஹீரோ, ஒரு டிரெக்டர் அண்ட் ஒரு ப்ரொடியூசர் அண்ட் a லிரிசிஸ்டா இன்னைக்கு அவதாரம் எடுத்திருக்கீங்க. பெரிய பெரிய கைத்தட்டல் ஃபர்ஸ்ட் கொடுத்துடலாம். பிகாஸ் இட் டேக்ஸ் a lot of courageங்க. It takes a lot of courage and hard work to என்ன நம்பின யோகி பாபு என்னை டைரக்டர் ஆக்குனதே அவர் தான். ஏன்னா என் மேலே நம்பிக்கை இல்லைன்னா வேற ஆக்கியிருக்கவே முடியாது. அவர் தான் இன்னும் ஊக்கம் கொடுத்தாரு. நான் வரேன், நீங்கள் பண்ணுங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. தேங்க்யூ யோகி. இந்த விழாவில் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் இருக்கிற நீங்கள் என் லைஃப்லேயும் கடைசி வரைக்கும் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அண்ட் கண்டிப்பாக கார்த்திக் உட்காருங்க யோகி ப்ளீஸ். தேங்க்யூ ஸோ மச். கார்த்திக் பற்றி நம்ம கண்டிப்பாக சொல்லணும் இல்லையா? ஒரு மனுஷன் வந்து எப்போ தேவையோ அப்போ தான் மற்றவங்க அவனுக்கு என்ன செய்வாங்கன்றது புரியும் இல்லையா? இல்லை அந்த மாதிரி கார்த்தி வந்து எவன் என்ன நினச்சாலும் நீ எப்படி இருக்கேன்னு கேட்ட ஒரு ஆள் கார்த்தி. நீ எப்படி இருக்கேன்னு, நீ என்ன பண்ணுற, நீ நல்லா இருக்கியா அப்படின்னு எப்போவுமே கேட்டுகிட்டே இருப்பார். இப்படி எனக்கு ஒரு ரியல் லைஃப் வந்தியத்தேவன் வந்து லைஃப் லாங் எனக்கு கிடைச்சதுக்கு வந்து நான் புண்ணியம் பண்ணியிருக்கணும். தேங்க்யூ கார்த்தி. நிறைய ஐ திங்க் கோடான கோடி நன்றிகள் நீங்க வந்து சொல்ல கடமைப்பட்டிருப்பீங்க. நிறைய மெசேஜஸ் அண்ட் வீடியோ மெசேஜஸ் அனுப்புறதுக்கு ஐ திங்க் கொஞ்சம் டைம் புக் பண்ணி வச்சுக்கோங்க. பட் ஐ வாண்ட் டு டெல் யூ ஒன் லாஸ்ட் திங். உங்களுடைய லோகோ நீங்க பார்த்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்களோ இல்லையோன்னு தெரியல. ஆனால் எனக்கு கிரிக்கெட் கனெக்ட் இருக்கிறதுனால நான் சொல்றேன், இதுதாங்க சிஎஸ்கேனுடைய லோகோ கலர்ஸ். அந்த சிங்கம் எப்படி கர்ஜனை இடுமோ அதே மாதிரி ஆர்எம் ஸ்டுடியோஸ் கர்ஜனை இடணும் இன் எவ்ரி சிங்கிள் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற வாழ்த்துக்களோட நம்ம இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். Thank you.